சாந்தி 26/6/2016 இன்றைய முரளியின் தலைப்பு. இதோட ஒரிஜினல் டேட் வந்து 12/10/1981. இன்றைய முரளியின் தலைப்பு நிகழ்காலம்தான் எதிர்காலத்துக்கான ஆதாரமே. இன்னைக்கு விருட்சபதி தந்தை விருட்சத்தின் அதாவது கல்ப விருட்சத்தின் தன்னுடைய முதல் இலைகள் மற்றும் விருட்சத்தின் ஆதாரமான சிரேஷ்ட ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பிராமண ஆத்மாக்கள் தான் புதிய விருட்சத்தின் கன்றாவார்கள். புதிய மரத்தின் ஆதாரமே கன்றின் மேல் தான் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் புதிய விருட்சத்தின் கன்று. அதனால ஒவ்வொரு ஆத்மாவுமே மிக மதிப்புள்ளவர்கள். எப்பவுமே தன்னை அந்த மாதிரி மிக மதிப்புள்ள ஆதாரமான விருட்சத்தின் கன்றுன்னு புரிஞ்சு நடந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பவுமே தன்னை அந்த மாதிரி மிக மதிப்புள்ள ஆதாரமான விருட்சத்தின் கன்று அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஒரு மரம் வந்து அது பிற்காலத்துல எப்படி வளரும்ன்றது அந்த கண்ணு எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கிறத வச்சு சொல்லலாம். குழந்தைய கூட சொல்லுவாங்க இல்லையா? குழந்தை கூட அந்த பிறந்துக்கும் சில மாதங்களை எப்படி இருக்குமோ அதை வைத்து தான் எதிர்கால வாழ்க்கை இருக்கும்னு. அந்த மாதிரி இந்த கல்பவிருட்ச மரத்துடைய கன்று நாம தான். நம்மளுடைய ஆதாரத்துல தான் பின்னாடி வர மற்ற தர்மங்கள் செழிப்பா இருக்க போகுது. அதனால நீங்க தான் ஆதாரமா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் விலை மதிக்க முடியாதவர்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதே எண்ணத்தோட நீங்க புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா? உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய நேரம், எண்ணம் அனைத்தும் அவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படின்ட்டு கவனம் வைக்கிறீங்களா? கன்றில் என்ன பலகீனம் இருக்குமோ அது முழு விருட்சத்தின் பலகீனமாக இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த அளவு பொறுப்பு இருக்குதுன்னு உணர்றீங்களா? நானும் சிறியவன் மற்றும் காலம் தாழ்ந்து வந்திருக்கிறவன், பொறுப்பு பெரியவர்களிடம் மட்டுமே இருக்குதுன்னு அப்படிலாம் நினைக்கல தானே? எப்ப ஆஸ்தியை பெறுவதில் புதியவர்கள் சிறியவர்கள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தன்னை முழுமையான அதிகாரம் உள்ளவர்னு நினைக்கிறீங்க. ஒருவர் கூட சந்திர வம்சத்தின் ஆஸ்தியை பெறுவதற்கு தயாராகிறது கிடையாது. சூரிய வம்சத்தினராக ஆவோம்னு தான் நீங்க அனைவரும் உரிமையை வைக்கிறீங்க. அவ பாருங்க பாபா சொல்ற, அந்த கன்றுல ஒரு நோய் இருக்குன்னா அது பெரிய மரத்துக்குமே வந்துடும். அதனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருப்பாங்க. அந்த மரம் செழிப்பா இருக்குன்னா நீங்க அந்த அளவுக்கு செழிப்பா பாபா கிட்ட வந்து சக்தி எடுத்து சக்தி உள்ளவர்களா இருக்கணும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு பாபா, நான் இப்பதான் பாபா உங்க குழந்தை. ஆனா 1 மாசம் கூட ஆகல பாபா, 1 வருஷம் கூட ஆகல பாபா, இப்பதான் ஒரு 2-3 வருஷம் தான் ஆகுது பாபா. இன்னும் 30-40 வருஷம் இருந்தவங்களே ஒன்னும் நிறைய பலகீனம் இருக்குது பாபா, நான் எப்படி பாபா அதுக்குள்ள மாறிடுவேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கல தானே? பெரியவங்களுக்கு தான் இந்த பொறுப்புன்னெல்லாம் நினைக்கல தானே? எப்ப ஆஸ்தியை பெறுவதில் புதியவர்கள் சிறியவர்கள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தன்னை முழுமையான அதிகாரம் உள்ளவர்னு தானே நினைக்கிறீங்க. ஒருத்தர் கூட சந்திர வம்சத்தின் ஆஸ்தியை பெறுவதற்கு தயாராகிறது கிடையாது. சூரிய வம்சத்தினராக ஆகும்னு தான் நீங்க எல்லோருமே உரிமையை வைக்கிறீங்க. கூடவே இல்லையா? எல்லாருமே நான் நாராயணன் ஆகணும்னு தான் சொல்றேன். எல்லாம் யாராவது ராமர் ஆகணும் சீதை ஆகணும்னு சொல்றாங்களா? அப்ப அது முழு ஆஸ்தி அடையணும்னு நினைக்கிறீங்க. லேட்டா வந்தாலும் முழு ஆஸ்தி அடையணும் தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. கூடவே சங்கம யுகத்துடைய பிராப்தியின் மேல தந்தையின் மேல் தன்னுடைய முழு உரிமையை செலுத்துறீங்க. முதலில் சிறியவர்கள் எங்களுடைய தந்தை என்ற வார்த்தை தான் சொல்றீங்க. சிறியவர்கள் மேல் தந்தைக்கு அன்பு அதிகமா இருக்குது. எனவே எங்களுடைய பாபா தான் முதலில் எங்களுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்க வேண்டும். அன்புடன் தன்னுடைய அதிகாரத்தை வர்ணனை செய்றீங்க. ஆக எப்படி தந்தையின் மேல் பிராப்தியின் மேல் தன்னுடைய அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பொறுப்புல கூட சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இங்க அதிகாரி தான். எல்லாருமே துணைவர்களாக தான் இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு பொறுப்பின் அதிகாரி நான் புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா இல்லையா? பாபா குழந்தையான உடனே பாபா, அதாவது புதுசா வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாபா காட்சி காட்டுவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு, பல அற்புதங்கள் நடத்துவார். இப்ப பாபாவுக்கு அன்பு இருக்குது. அப்ப பழையவங்களோட புதியவங்களுக்கு பாபா அவ்வளவு அன்பு கொடுக்குறாருன்னா அப்ப பழையவங்களோட புதியவங்க முன்னேறியும் காட்டணும் தானே? அதான் பாபா சொல்ற, ஏன் பாபான்றீங்க? அந்த ஆஸ்தி எனக்கு இல்லாம வேற யாருக்கு கொடுப்பாருன்றீங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி
பொறுப்பும் என்னுடைய பொறுப்பு. பாபா எதை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு நானும் பொறுப்பு, பழையவங்க மட்டும் கிடையாதுன்னு நடந்துக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? பழையவருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே அளவு பொறுப்பு எனக்கும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? சுயமாற்றம் உலக மாற்றம் ரெண்டின் பொறுப்பின் கிரீடம் அணிந்திருப்பவராக இருக்கிறவங்க உலக ராஜ்யத்தின் கிரீடம் அணிவதற்கு உரியவராக இருப்பாங்க. இப்ப பாருங்க, சுயமாற்றம் உலக மாற்றம் ரெண்டுத்துக்கான பொறுப்பும் என் தலையில தான் இருக்குது அப்படின்ற கிரீடத்தை யார் அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் உலக ராஜ்யத்தின் கிரீடம் அணியறதுக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் இல்லையா? மாற்றம்ங்கிற கிரீடம், சுயத்தை நாம் மாற்றிக்கிறோம், உலக மாற்றம் அதாவது என்னது, சுய மாற்றமும் உலக மாற்றமும் இந்த ரெண்டு பொறுப்பும், அந்த பொறுப்புன்ற கிரீடம் யார் அணிகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலக ராஜ்யத்தின் பொறுப்பும் கொடுக்கப்படும். அதாவது சத்யுக நாராயணனாக ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு. சங்கமயுகத்தின் கிரீடம் அணிந்தவராக இருக்கிறவங்க தான் நாளைக்கு எதிர்காலத்தின் கிரீடம் அணிய முடியும். நிகழ்காலம் இல்லைன்னா எதிர்காலமும் இல்லை. நிகழ்காலம் தான் எதிர்காலத்துடைய ஆதாரமே. அதனால செக் பண்ணுங்க. மற்றும் இந்த ஞானத்தின் கண்ணாடியில சங்கமயுகத்து பிராமணன் மற்றும் எதிர்காலத்து தேவ பதவி உடையவர் என்ற ரெண்டு சொரூபத்தையும் பாருங்க, ரெண்டு ரூபங்களையும் பாருங்கள். மேலும் பிறகு பிராமண வாழ்க்கையில் இரட்டை கிரீடம் இருக்கிறதா அல்லது ஒரு கிரீடம் மட்டும் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒன்று தூய்மையுடைய கிரீடம், இன்னொன்று நடைமுறை வாழ்க்கையில் படிப்பு மற்றும் சேவையின் கிரீடம். ரெண்டு கிரீடமும் சமமா இருக்குதா, சம்பூர்ணமா இருக்குதா அல்லது ஏதாவது குறை இருக்குதா? ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு கிரீடம் அரைகுறையா இருக்குது, அது தூய்மையின் விஷயத்தினாலும் சரி, படிப்பு மற்றும் சேவையின் விஷயமா இருந்தாலும் சரி, பிறகு அங்கேயும் சின்ன கிரீடத்துடைய அதிகாரியாகத்தான் மற்றும் ஒரே ஒரு கிரீடம் அணிந்தவராகத்தான், அதாவது பிரஜை பதவி அடைபவராகத்தான் ஆவீங்க. எப்படி சொல்றாங்க, ரெட்டை கிரீடம் அணிஞ்சிருக்கணும்ன்றாரு. ஒன்னு தூய்மையின் கிரீடம், இப்ப பிராமண வாழ்க்கையில ரெண்டு கிரீடம் அணிஞ்சிங்கன்னா அங்கே ரெண்டு கிரீடம், இங்க தூய்மையின் கிரீடம், அடுத்தது படிப்பு சேவை, இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ இது ரெண்டும் அந்த தூய்மையின் கிரீடம். ஸோ இந்த ரெண்டு கிரீடமும் நீங்க அணிஞ்சிங்கன்னா தான் அங்கேயும் ரெண்டு கிரீடம் கிடைக்கும். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒலி கிரீடம் உண்டு, தூய்மையின் கிரீடம். ஆனா அந்த தங்க கிரீடம் அதாவது ராஜ பதவி எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப அங்கேயும் ஒரு கிரீடம் தான் கிடைக்கும். அதனால ஞானம்ன்ற கண்ணாடி முன்னாடி நின்று செக் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஜுவாலாமுகி யோகா பிராக்டிஸ்க்கு என்ன பாபா டச் பண்ணாரோ அதை வச்சே வாணி வர்றது ஆச்சரியமா இருக்குது. ஸோ அதையும் சொல்றேன். சரி, இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா இன்னொன்று வந்து ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸ்னு தனி வீடியோ போடுறேன். ஏன்னா முரளி வீடியோவில் போட்டால் அது ரொம்ப லென்த் ஆயிடுது. ஸோ இனிமேட்டு அது தனி வீடியோ வரும், ப்ராக்டிஸ் டெய்லி அன்னன்னை ப்ராக்டிஸ். சரி, பாபா சொல்கிறேன், ஏன்னா பிரஜைக்கும் ஒளியின் கிரீடம் என்னவோ இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாரும் தூய்மையான ஆத்மாக்களாக தான் இருப்பாங்க. ஆனால் விஸ்வராஜன் மற்றும் உலகத்தின் மகாராஜா கிரீடம் கிடைக்காது. சிலர் மகாராஜன், சிலர் ராஜன், அதாவது ராஜா, மகாராஜா மற்றும் உலக மகாராஜா, அப்படி இந்த ஆதாரத்துல தான் வரிசைக்கிரமமான கிரீடம் அணிந்தவராக ஆவாங்க. இப்ப பாருங்க, உலக மகாராஜா, மகாராஜா, ராஜா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிவு இருக்குது சத்தியுகத்து ராஜ பதவியில. ஸோ இப்போ இந்த ரெண்டு கிரீடம், தூய்மையின் கிரீடமும் படிப்பு சேவையின் கிரீடம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அணிஞ்சிக்கிறீங்களோ, அந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அங்கேயும் உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படும். இதே விதமாகவே நீங்கள் ஆசனத்தை பாருங்க. நிகழ்காலத்தில் பிராமண வாழ்க்கையில் எவ்வளவு காலம் அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் மற்றும் இதய சிம்மாசனதாரி, அப்படி இந்த இரண்டின் ஆசனதாரியாக எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க பாருங்க. இதய சிம்மாசனதாரி, அப்புறம் இந்த பிராமண வாழ்க்கையின் ஆசனம். ஸோ இது ரெண்டுத்திலும் பாபா இதயத்தில் உட்கார்றது பிராமண வாழ்க்கைன்ற அந்த ஆசனத்தில் இருக்கிறது. ஸோ இதில் இந்த ரெண்டு ஆசனதாரியாக எவ்வளவு நேரம் உங்களால் நிலைச்சிருக்க முடியுது, அல்லது அந்த ஆசனத்தை விட்டு இறங்கி வந்துடுறீங்களா? அழியாத ஆசனதாரியாக நிரந்தரமாக இருப்பது, அதாவது
எப்பொழுதுமே இருப்பது என்றால் இதய சிம்மாசனதாரியாகவும் நிரந்தரமாக எப்பொழுதுமே இருப்பது. பாருங்க, அழியாத ஆசனதாரியாக நிரந்தரமாக இருப்பது, அதாவது எப்பொழுது இருப்பது என்றால் இதய சிம்மாசனதாரியாகவும் நிரந்தரமாக எப்பவுமே இருக்கிறது. சரி, இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. பிராமண வாழ்க்கையில சில நேரம் மட்டும்தான் ஆசனதாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, எதிர்காலத்துல முழுமையான அரைக்கல்பம் ஆசனதாரியாக, அதாவது ராஜ குடும்பத்துல வர முடியாது. ஏன்னா ராஜ குடும்பத்துல தான் சிம்மாசனதாரிகள்னு வர்ணனை செய்யப்படுறாங்க. அப்படி இங்க எப்பவுமே ஆசனதாரியாக இருக்கிறவங்க தான் எதிர்காலத்துல எப்பவுமே ராஜ்ய அதிகாரி சிம்மாசனதாரியாக இருப்பாங்க. ஆக உங்களுடைய கண்ணாடியில நிகழ்காலம் எப்படி இருக்குது மற்றும் எதிர்காலம் என்னவாக இருக்கும்னு பாருங்க. இதே முறையில திலகத்திலும் அழியாத மற்றும் அழிக்க முடியாத திலகமிட்டவராக இருக்கிறனா அப்படின்னு செக் பண்ணுங்க. சங்கம யுகத்துல தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனின் மாங்கல்யம் மற்றும் பரமாத்மா ஈஸ்வரனின் குழந்தையின் பாக்கியத்தின் திலகம் பிராப்தி ஆகுது. அப்படி இந்த சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகம் அழியாதது. மாயா மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகத்தை அழிக்கிறது கிடையாது தானே அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சரி, பாபா சொல்றாரு, ராஜ குடும்பத்தினர் தான் சிம்மாசனதாரிகள்னு வர்ணனை செய்யப்படுறாங்க. அப்ப நீங்க இந்த சிம்மாசனத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, பாபாவுடைய இதே சிம்மாசனத்துல பிராமண வாழ்க்கைன்ற ஆசனத்துல இருந்து விலகாம ஸ்ரீமத்தை மீறாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ராஜ குடும்பத்துல வர முடியும். ஏன்னா ராஜ குடும்பத்தை தான் சிம்மாசனதாரிகள்னு சொல்லுவாங்க. இப்ப இதயத்துல இருந்தீங்கன்னா நிரந்தரமா, அதாவது பாபா இதயத்துல நிரந்தரமா இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸ்ரீமத் படி நடந்தா தான் இருக்க முடியும். அப்பதான் அங்க ராஜ்ய அதிகாரி. இன்னொன்னு அந்த கிரீடத்தையும் சொன்னார் இல்லையா. ஸோ அந்த கிரீடம் நிரந்தரமாக அணிஞ்சி நிரந்தரமாக பாபா இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கேயும் நிரந்தரமாக ராஜ குடும்பத்துல பிறக்க முடியும். அப்ப இந்த ஞானம்ங்கிற கண்ணாடியில செக் பண்ணுங்க. இப்ப உங்களுடைய நிகழ்காலத்துடைய லட்சணம் உங்களுடைய எதிர்கால லட்சியத்துக்கு போக முடியுமா? ரெண்டு கண்ணாடியும் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு கண்ணாடி வச்சு தான் இன்னைக்கு ஜுவாலாமுகி யோகா பண்ண போறோம். சூப்பரா பாபா சொல்றாரு அப்படின்னு செக் பண்ணுங்க. இதே முறையில திலகத்திலும் அழியாத மற்றும் அழிக்க முடியாத திலகமிட்டவராக இருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. பாருங்க, சங்கமயுகத்துல தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனின் மாங்கல்யம் மற்றும் பரமாத்மா ஈஸ்வரனின் குழந்தையின் பாக்கியத்தின் திலகம் பிராப்தி ஆகுது. அப்படி இந்த சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகம் அழியாதது. மாயா மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகத்தை அழிக்கிறது தானே. இங்க இருக்கிற சுமங்கலி பாக்கியத்தின் திலகத்தை எப்பவுமே இட்டுக்கொண்டு இருப்பவர் தான் எதிர்காலத்துல நிரந்தரமான ராஜ திலகம் இட்டுக்கொண்டவர். ஒவ்வொரு பிறவியிலும் ராஜ திலகம் இடுவதற்கான விழா இருக்கும். ராஜாவுடன் சேர்ந்து ராஜ குடும்பத்தினருக்கும் திலகமிடும் நாள் கொண்டாடப்படும். அங்கே உள்ள ஒவ்வொரு பிறவியிலும் ராஜ திலகத்தின் விழா மற்றும் இங்கே பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் தந்தையுடன் சந்திப்பு செய்யறதுக்கான விழா, தன்னை எப்பொழுதும் முன்னேறச் செய்வதற்கான விழா, தன்னை எப்பொழுதும் முன்னேறும் கலையில் ஒவ்வொரு விதமான சேவையின், அதாவது உடல் மனம் பொருள் மக்கள் அப்படி அனைவரின் சேவையின் ஊக்கம் உற்சாகம் சதா காலத்திற்கும் இருக்கும். இப்பொழுதைய உற்சாகம் எதிர்காலத்தின் உற்சவமாக இருக்கும். சரி, இப்ப பாபா சொல்றாரு கிரீடம் பத்தி சொன்னாரு, இதய சிம்மாசனம் பத்தி சொன்னாரு. இப்ப பொட்டு ராஜ திலகம் இல்லையா, அதை சொல்றாரு. அங்க யாருக்கு ராஜ திலகம் கிடைக்கும்? ராஜா குடும்பத்துல பிறக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி அது ராஜாவா ஆகும்போது, அதே மாதிரி இப்ப நிரந்தரமாக 2 திலகம் உங்களுடைய நெத்தியில இருந்துச்சுன்னா அங்க நிரந்தரமாக அது கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னா, இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனின் மாங்கல்யம் மற்றும்
இது மாங்கல்யம் தமிழ்ல தாலின்னு சொல்லுவாங்க, ஆனா இது ஹிந்தி வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி, மற்றும் பரமாத்மா ஈஸ்வரனுடைய குழந்தைன்ற பாக்கியம். அப்ப சரி சரி தமிழ் தான். என்ன அப்படின்னா இப்ப நம்மளோட லட்சியம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை மணக்கிறது அல்லது நாராயணனை மணக்கிறது தான். நாராயணனா லக்ஷ்மி கல்யாணம் பண்ணி போறோம். ஸோ அப்ப தேவதையுடைய வாழ்க்கை துணையா ஆகிற அந்த பாக்கியமும் பரமாத்மா ஈஸ்வரனுடைய குழந்தைகள்ன்ற பாக்கியம்ன்ற திலகமும் இப்போ உங்களுக்கு பிராப்தி ஆகிருக்குது. ஸோ அந்த திலகத்தை அழியாம எப்பவுமே வச்சிருங்க, அதாவது நினைவுல வச்சிருங்க. அப்படின்னா பொட்டு வைக்கிறது கிடையாது, நினைவுல வச்சிருங்க. ஆனா மாயா அழிக்கிறதுக்கு செக் பண்ணா அழிக்க விடாம பார்த்துக்கோங்க. அப்பதான் அங்கேயும் நிரந்தரமாக உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கே ராஜ திலகம் இடப்படும், அதுக்கான விழா கூட கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒவ்வொரு பிறவிலும் ராஜ திலகத்தின் விழா நடக்கும். யாருக்கு நடக்கும்னா இங்க யாரு பிராமண வாழ்க்கையில ஒரு எப்பவுமே நிரந்தரமாக பாபாவோட சந்திப்பு செய்யறதுக்கான விழா. சூக்ஷ்மோதனத்துல போய் பாப்தாதாவோட சந்திப்பு, பரந்தாமத்துல போய் பாபாவோட சந்திப்பு, ஸ்தூல உலகத்திலும் பாபாவை கூடவே அழைச்சிட்டு வருது. ஸோ எப்பயுமே பாபாவோட இணைஞ்சு இருக்கிறது அந்த விழா கொண்டாடுறவங்களுக்கு. அடுத்தது தன்னை எப்பவுமே முன்னேற செய்யறதுக்கான விழா. தன்னை எப்பவுமே முன்னேறும் கலையில் ஒவ்வொரு விதமான சேவையின், அதாவது உடல் மனம் பொருள் மக்கள் அப்படி அனைவரின் சேவையின் ஊக்கம் உற்சாகம் சதா காலத்துக்கும் இருக்கும். இப்பொழுதைய உற்சாகம் தான் எதிர்காலத்தின் உற்சவமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே குஷி குஷியா பாபாவை நினைவு செய்யறதும் குஷியா நினைவு செய்யறது, தன்னை முன்னேற்றிக்கிறது, தன்னுடைய குறையை நீக்கி நீக்கி முன்னேறதுக்கு உடல் சேவை மன சேவை எல்லாமே ஊக்க உற்சாகத்தோட பண்ணும்போது தான் அங்க உற்சவமாக மாறுது, அதாவது பண்டிகையாக மாறுது சத்தியுகத்திலன்றார். அதாவது ராஜ திலகம் எனும் பண்டிகை. இதே விதமாக உடல் மனம் செல்வத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்குது. இங்க பாருங்க, தொடக்கத்தில இருந்து இதுவரை மேலும் இப்பொழுதிலிருந்து இறுதி வரை தன்னுடைய உடலை எவ்வளவு காலம் சேவையில சமர்ப்பணம் செஞ்சீங்க, மனதை எவ்வளவு நேரம் நினைவு மற்றும் மன சேவையில் ஈடுபடுத்தினீங்க. மனதால் செய்யும் சேவை சுபபாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் வைப்பது. இதிலேயும் சேவை எல்லைக்குட்பட்டு இருந்ததா, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருந்ததா, அனைவருக்காகவும் சுபபாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் இருந்ததா, அல்லது சிலருக்காக இருந்தது மற்றும் வேறு சிலருக்காக இருக்கவில்லை என்று அப்படி இருந்ததா. இதே விதமாக பணத்தை தனக்காக ஈடுபடுத்தினேனா, சுயநலமாக ஈடுபடுத்தினேனா, அல்லது சுயநலமற்ற சேவையில் ஈடுபடுத்தினேனா. நம்பிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒன்றின் மேல் ஏமாற்று காரியமும் செய்யறது இல்லதானே. எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு பதிலாக எல்லைக்குட்பட்டதிலேயோ ஈடுபடுத்தவில்லையே. இந்த சோதனையின் ஆதாரத்துல அங்கேயும் சரி, இந்த சோதனையின் ஆதாரத்தில் அங்கேயும் பிராப்தியின் சதவீதத்தின் ஆதாரத்தில் வரிசைக்கிரமமான பதவி கிடைக்கும். அனைத்திலும் முழுமையான சதவீதம் என்றால் முழுமையான காலம் மற்றும் முழுமையான பிராப்தி, இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கை நிலையிலும் மேலும் காலத்திலும் வித்தியாசம் ஏற்பட்டுவிடும். முழு காலம் இருந்தவர்கள் மற்றும் முழுமையான பிராப்தி அடைபவர்களுக்கு 111 என்ற ஆண்டில் முதலில் சம்பூர்ண மலராக சதோப்பிரதான இயற்கை மற்றும் முழு ராஜ்ய பாக்கியம் இருக்கும். முதலில் சம்பூர்ண மலராக சதோப்பிரதான இயற்கை மற்றும் முழு ராஜ்ய பாக்கியம் இருக்கும். பாருங்க, சொல்ற ஆண்டும் ஒன்று, பிராப்தியும் ஒன்று, அப்படி இயற்கையின் சுகமும் ஒன்று. அதாவது முதல் தரமானதாக இருக்கும், இல்லைன்னா 2, 3 என்பது தொடங்கிவிடும். பாபா குஷியும் படுத்துறாரு, எச்சரிக்கையும் கொடுக்குறாரு இல்லையா. இப்ப நீங்க உடல் மனம் பொருளை பாபாவுடைய சேவைக்கு ஈடுபடுத்துறதுலயும் சம்பந்தம் இருக்குதுன்றாரு. அதனால நீங்க செக் பண்ணுங்க, பாபா குழந்தை ஆனதுல இருந்து இப்பத்துல இருந்து, அல்லது அது கூடவே இப்பத்துல இருந்து இறுதி வரை. அது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப செக் பண்ணுங்க, ரிசல்ட் உங்களுக்கு திருப்தியா இல்லையா, சரி பரவாயில்ல இனிமேல்ட்ட இருங்க அப்படின்ட்டு இனிமேல்ட்ல இருந்து இறுதி வரை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எவ்வளவு காலம் உடலை சேவையில ஈடுபடுத்தினார், மனதை மன சேவையில எவ்வளவு நேரம் ஈடுபடுத்தினார் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ மனதால செய்யற சேவைனா என்னன்னா சுப பாவனை, உயர்ந்த விருப்பங்கள், தூய்மையான அதிர்வலைகளை பரப்புறது, மற்றவங்களை பார்க்கும்பொழுதுலாம் அவங்க நல்லா இருக்கணும், பாபா குழந்தை ஆகணும், அசுர குணங்களை விடணும், இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை வைக்கிறது. அப்பயும் சரி, இதுவுமே கூட இந்த மனசா சேவை கூட உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும், எல்லைக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் பாபா குழந்தை ஆகணும் அப்படின்ட்டு முழு நேரமும் அவங்களுக்கே திருஷ்டி கொடுக்கறது, சேவை பண்றது இப்படி இருக்கிறீங்களா? அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்கும், நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன்ட்டு ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய குழந்தை தான்ட்டு எல்லாருமே சமநிலை வச்சு மனசா சேவை பண்றீங்களா? உயர்ந்த விருப்பங்கள் சுபபாவனை வைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதே மாதிரி பணத்தை கூட சுயநலமா ஈடுபடுத்துறீங்களா அல்லது சுயநலமற்ற சேவையில ஈடுபடுத்துறீங்களா? ஏன்னா உங்களை நம்பி கொடுக்கிறார் இல்லையா? இப்ப இந்த சங்கம யுகத்துல நமக்கு கிடைக்கிற பணம், உடல், ஏன் புத்தியுமே கூட, ஏன்னா ஞானம் வந்து பாபாவுடையது, இது மர்ஜீவா வாழ்க்கை, இந்த உடல் நம்மளுக்கு கிடையாது, அப்ப பாபாவுடையது. அடுத்தது நம்மளை நம்பிதான் கொடுக்குறாரு இல்லையா? இது அவருடையது, நமக்கு நம்பி கொடுக்குறாரு, என்னுடைய சேவையில ஈடுபடுத்த குழந்தைன்ட்டு. அப்ப அவரு நம்பி கொடுக்கப்பட்ட உடல், மனம், பொருளை அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட நன்மைக்காக கொடுத்தத நீங்க எல்லைக்குட்பட்ட விஷயத்துல ஈடுபடுத்தி அவரை ஏமாத்தல தானே அப்படின்னு ஏன் நேரமும் சங்கமயுக நேரமே அவர் கொடுத்தது தான். ஸோ ஒவ்வொரு வினாடியும் அவருடையது, அவர் கணக்கு சொல்லணும். ஸோ மீனாக்கல தானே. இதை நீங்க செக் பண்றதன் மூலமாக தான் உங்களுக்கு பாபா சொன்னாரு உடலை எவ்வளவு நேரம் ஈடுபடுத்தினா. ஸோ இந்த மாதிரி இந்த சதவீதத்தின் ஆதாரத்துல தான் உங்களுக்கு பதவியும் பிராப்தியும் கிடைக்குது. இப்போ இந்த உடல், மனப்பொருள் ஈடுபடுத்துறதுல அனைத்திலும் நீங்க 100% முழுமையான சதவீதம் எடுத்தீங்கன்னா, அங்கேயும் ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து 111ன்னா என்ன அர்த்தம்? நாராயணன் அரியணை ஏறுற நாள், அதான் முழு சொர்க்கம். அன்னையில இருந்து நீங்களும் முழுமையான காலமும் அந்த சுகத்தை அனுபவம் செய்வீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை, அதாவது ராஜ பதவி குறையிறது, அதுவும் மாறும், நேரமும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வருவீங்க. அதனால பாபா சொல்றாரு, முதலாக அந்த 1ஆம் தேதியே அங்க இருக்கிறவங்க, சத்தியுகத்துல இருக்கிறவங்க தான் முதல் தரமான இயற்கை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சதோபிரதான இயற்கை, ராஜ்ய பாக்கியமும் அவ்வளவு சுகம் நிறைஞ்சதா இருக்கும். ஆண்டும் ஒன்று முதல்ல வந்துடுறீங்க சொர்க்கத்தின் தொடக்கத்திலே. ஸோ பிராப்தியும் ஃபர்ஸ்ட், அதாவது ஆண்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, பிராப்தி நேரமும் ஃபர்ஸ்ட் கிளாஸு, பிராப்தி பலன்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, இயற்கையின் சுகம் எல்லாமே முதல் தரமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா செகண்ட் தரம், தேர்டு தரத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு அங்க சத்தியுகத்திலேயுமே கூட. இப்ப பாபா சொல்றாரு, பிராமணன் மற்றும் தேவதை, இப்ப இந்த 2 ரூபங்கள் மூலம் செக் பண்ணுங்க. சங்கம யுகத்தை சேர்ந்தவர் மற்றும் சத்தியுகத்தை சேர்ந்தவர் என்ற இந்த 2 சொரூபங்களையும் எதிரில் வையுங்க. சங்கம யுகத்துல இருக்குதுன்னா சத்தியுகத்துல கண்டிப்பா இருக்கும், அது நிச்சயம். எனவே பிராமண வாழ்க்கையின் 16 ஆன்மீக அலங்காரங்களையும் பாருங்க, 16 கலைகளையும் பாருங்க, நீங்களே உங்களை செக் பண்ணுங்க. மேலும் என்னென்ன குறை பார்க்குறீங்களோ அதை நிரப்பிக்கிட்டே போங்க. என்ன செய்யணும்னு புரிஞ்சுதா தன்னை கண்ணாடியில் பாருங்கள் இல்லையா? இப்போ நீங்க நடத்துற ஒவ்வொரு இதுவும் அங்க பிரதிபலிக்க போகுது. அதான் பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு நான் குஷியின் அலங்காரம், சக்தியின் அலங்காரம், ஞானத்தின் அலங்காரம் பண்றேன்றாரு. இதுதான் அங்க அப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்றாரு. நகைகளாக, செல்வமாக. அது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இது துக்கம் நிறைந்த கலியுக வாழ்க்கையில நீங்க பிரிஞ்சிட்டீங்க. எப்ப பிரிறீங்கன்னா, பாபா சொல்ற மாதிரி சதா குஷியா இருந்தீங்கன்னா சங்கமயுகம், துக்கத்தை அனுபவம் பண்ணீங்கனாலே மீண்டும் கலியுகத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன வேணாலும் நடக்கட்டும், பாபா சொல்றாரு எல்லாம் உன் நன்மைக்கு தான், நான் உன் கூட இருக்கிறேன்னு. அந்த நிச்சய புத்தி இருந்தா எப்பயுமே குஷியா இருப்பீங்க. ஆனா அதை மறந்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் வாடுனீங்கன்னா அங்கேயும் நல்ல குஷியா இருக்கிற நேரத்துல நீங்க பிறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இங்க வந்து உங்களுடைய ஐம்புலன்களையும் உங்க கண்ட்ரோல்ல, மனசு புத்தி உங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டீங்கன்னா அங்க ஒட்டுமொத்த ராஜ்யமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா அப்படி இல்லைன்னா அங்கேயும் இருக்காது, பிரஜை ஆயிடுவீங்க. இப்ப பாருங்க, உங்க கர்மேந்திரியங்கள் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆடிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயும் ராஜா சொல்றதுக்கு நீங்க ஆடுற பிரஜைகளா ஆயிடுவீங்க. அதுதான் பாபா சொல்ற. ஸோ எவ்வளவு பெரிய லிங்க் இருப்பாங்க. அதனால பாபா 16 தெய்வீக குணங்கள், கலைகள்னு சொல்றாருல, அதை செக் பண்ணுங்க, அதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சா. ஸோ எதுலலாம் குறை இருக்குதோ அதையெல்லாம் நிரப்புறதுக்கு என்னென்ன பாபா ஞானத்தை சொன்னார் அதை அசைப்போட்டு அதை சொரூபத்துல கொண்டுட்டு வாங்க.
அப்படின்னு சொல்ற. ஸோ சங்கமயுகத்தின் போட்டோ வைங்க, உங்களுடைய குணங்கள் எல்லாத்தையும். ஸோ இதுதான் அங்க பிரதிபலிக்க போகுது. அப்ப நான் என்ன பதவி அடைவேன், ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு மகாராஷ்டிராவின் சேவைக்கான வாய்ப்பு என்றால் மகான் ஆகிறதுக்கான விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா. மகாராஷ்டிரா என்றால் இப்பொழுதும் மகான், மேலும் எதிர்காலத்திலும் மகான் இல்லையா. ராஷ்டிரனாலே ராஜ்யம்னுவாங்க, மகான் அப்படின்னா உயர்ந்த இல்லையா. சரி, அதனால பாபா சொல்றாரு அவங்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா மகான் ஆகிறதுக்கான விஷயத்தை தான் இப்ப பாபா சொல்ல போறாரு. இந்த மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க இப்பயும் மகானா இருக்கிறாங்க, எதிர்காலத்தையும் மகானா இருப்பாங்க, நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிகளுக்கு அனைவருக்காகவும் எப்பவுமே நல்ல சிந்தனை வைத்திருக்கும், எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகம் இட்டிருப்பவர்களுக்கு, அந்த மாதிரி நிகழ்காலத்தின் ராஜ அலங்காரம் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாருங்க, சொன்னதை அப்படியே ரிவிஷன் பண்றதுல எல்லோருக்கும் நல்ல சிந்தனை வைக்கிறவங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையிலேயே பிஸியா இருக்கிறவங்க, எப்பயும் நினைவு ஊக்க உற்சாகம் சேவையிலையும் இருக்கக்கூடியவங்க, எப்பயுமே இந்த சுமங்கலியம் தேவதைகளின் சுமங்கலியம் மற்றும் பாபாவை சந்திக்கிற பாபாவுடைய குழந்தையான அந்த பாக்கியத்தின் திலகம் எப்பயுமே அணிஞ்சிருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதை எப்பயுமே சொரூபத்துல கொண்டுட்டு வரவங்க. அந்த மாதிரி இப்போ நிகழ்காலத்தின் அந்த ராஜ அலங்காரம் உள்ள உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்றாரு. இன்னைக்கு மின்சாரம் இடையிடையே அதிகமாக தடை ஏற்பட்டு சென்றும் பிறகு வந்து கொண்டும் இருந்தது. மின்சாரத்தின் இடையூறினால் புத்தியின் நிலை மேலே கீழே செல்லவில்லையே என்று பாபா கூறினார். உங்களுடைய இந்த ஸ்தூல உலகத்தின் பாடலாக தந்தைக்கு கூறுகிறார்கள், உன்னுடைய உலகத்தின் நிலைமை என்னவாகிவிட்டது என்று பார் என்று பக்தர்கள் பாடுகிறார்கள். ஆக தந்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், பக்தர்களின் பாடல் ஒலியும் வந்து கொண்டிருக்கிறது, மேலும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். எப்பொழுது பெயரே சாரமற்ற உலகம் என்று இருக்கிறது என்றால் எந்த ஒரு சாதனத்திலும் என்ன சாரம் இருக்கும், நல்லது. சூப்பரா சொல்லிட்டார்ல. இதுதான், ஏன்னா போன தடவை முடிக்கும் போது சயின்ஸை பாபா பாராட்டினார், இருந்தாலும் அதுல மயங்காதீங்க, சயின்ஸ் ஆதாரமா எடுக்காதீங்க. ஏன்னா புதுசா பாபா மீட்டுக்கு போறவங்க அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இல்லைன்னா என்ன ஆகும், பாபா பேசிட்டு இருக்கும்போது மைக்கு வேலை செய்யலன்னா என்ன பண்ணுவோம், கடவுள்ன்றாங்க மைக்கு வேலை செய்யலன்னு சொல்றாங்களே, அப்ப நிச்சய புத்தி இறங்குதா குழந்தை, அதான் கேட்கிறாரு. அதான் பக்தர்களே பாட்டு எடுத்துருக்கிறானா, இறைவா உன்னுடைய உலகத்தின் நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாரு அப்படின்ட்டு பாடுறத இங்க இவங்களுடைய நிலையை பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய உலகம், அவர் படைக்கிற உலகம் இதுதானே சங்கம யுகத்தை பிராமணர்கள் பார்த்துட்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு, உலகமே சாரமற்ற உலகம்னா இந்த அறிவியல் சாதனத்துல மட்டும் என்ன சாரம் இருக்கும், சூப்பரா முடிச்சிருக்கிறார். மகாராஷ்டிரா மண்டலத்தின் பார்ட்டிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் இனிமையான சந்திப்பு. சங்கம யுகத்தின் மிகப்பெரிய கஜானா எது, தந்தை தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய கஜானா. தந்தை கடிச்சிட்டாரு அப்படின்னா எல்லாமே கடிச்சிச்சு, பாபா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா. சூப்பர். ஒரு பிரதர் புது பாபா குழந்தை தான், அவரு சூப்பரா சொன்னார், உன் நினைவு தான் எனக்கு சுகம், உன் நினைவை மறக்கிறது தான் எனக்கு நரக வேதனைன்ட்டு. குரு லவ் குருன்ற பிரதரு. சரி, அப்ப அப்ப பாருங்க, அதான் அப்ப இருக்கிறதுல மிகப்பெரிய பொக்கிஷம் பாபா தான், மற்றதெல்லாம் அப்புறம் தான். இது இல்லைன்னா மற்ற எதுவுமே இருக்காது. இந்த அப்ப பாபா சொல்றாரு, இப்படிப்பட்ட மிகப்பெரிய கஜானா சத்தியுகத்துல கூட உங்களுக்கு இருக்காது, பாபா அங்க இருக்க மாட்டாரு. இதனால அடைந்த பிராப்தி மட்டும்தான் அங்க இருக்கும் இல்லையா. இங்க இவரு கத்துக் கொடுக்குற ராஜயோகத்தினால கிடைக்கிற பிராப்தி, அந்த தெய்வீக குணங்கள் அங்க இருக்கிறதுனால சுகம் எல்லாம் இருக்கும். ஆக அந்த மாதிரி யுகத்துல எதுல அனைத்து கஜானாக்களும் கிடைக்கின்றன, சங்கம யுகத்தில் சத்தியுகத்தையும் விட உயர்ந்த கஜானா கிடைக்குது. அந்த மாதிரி யுகத்தில் எந்த யுகத்தில் அனைத்து கஜானாக்களும் பிராப்தி ஆகுதோ, மேலும் பிராப்தி செய்யும் ஆத்மாக்களும் நீங்களே தான் என்றால் பாருங்க, அந்த மாதிரி சங்கம யுகத்துல எந்த அந்த யுகத்துல அனைத்து கஜானாக்களும் உங்களுக்கு பிராப்தி ஆகுதோ, மேலும் பிராப்தி செய்யும் ஆத்மாக்களும் நீங்களே தான் அப்படின்னா அந்த மாதிரி ஆத்மாக்கள் எப்பவும் நிரம்பியவர்களாகத்தானே இருப்பாங்க. பிராமணர்களின் வாழ்க்கையில் இல்லையா 5000 வருஷத்துக்கு நிரப்புறவங்க இப்ப எப்படி குறை உள்ளவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா கஜானாவே இருக்குது, அதாவது ஜின் பூதம், சாரி அந்த அலாவுதீன் அற்புத விளக்கும் பூதம் மாதிரி எது கேட்டாலும் கொடுக்குற ஒருத்தர் நமக்கு பாபா கிடைச்சிருக்கிறார். அப்ப நீங்க எப்பயும் நிரம்பியவர்களாக தானே இருப்பீங்க.
அப்படின்ட்டு பாபா கேட்குறாரு. பிராமணர்களுடைய வாழ்க்கையில பிராப்தி இல்லாத, அதாவது அடையாத பொருள் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. தேவதைகளுடைய வாழ்க்கையில தந்தையின் பிராப்தியின்மை இருக்கும். ஆனா பிராமணர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிராப்தியின்மையும் இருக்காது. அதனால பிராப்தி இல்லை என்ற ஒரு பொருள் கூட பிராமணர்கள் எங்களுடைய கஜானாவுல இல்லை அப்படிங்கிற இந்த அழியாத பாடல் மனதில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். கஜானாக்களின் அதிபதிகளாக இருக்கிறீங்களா, அல்லது இனிமேல் தான் ஆகணுமா? குழந்தை ஆகிறது அப்படின்னா அதிபதி ஆகிறது. அதிபதியாகவோ ஆகிட்டீங்க. மற்றும் பாதுகாப்பது எந்த அளவு வந்திருக்கிறது? இதில் ஒவ்வொருத்தருக்கும் வரிசைக்கிரமும் இருக்கிறது. எனவே குழந்தையாக இருக்கும் நான் நாளை அதிபதி ஆவேன் என்ற இந்த குஷியிலே எப்பயும் நடனமாடி கொண்டிருங்கள். பாபா சொல்ற பிராமணர்களுடைய வாழ்க்கையில இல்லாத பொருள்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்ப பிராப்தி இல்லைன்ற ஒரு பொருள் கூட பிராமணர்கள் எங்களுடைய கஜானாவில் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய இதயத்துல ஒலிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ன்ற. சூப்பர் இல்லையா? எனக்கு என்ன இல்லை, பாபாவே கிடைச்சிட, ஆஹா எனது பாக்கியமே அப்படின்ட்டு பாட்டு வருது இல்லையா? ஸோ அந்த குஷி பாட்டை பாடிட்டு இருங்க. என் கஜானால என்ன வேணும், என்ன சக்தி வேணும், என்ன தெய்வீக சக்தி வேணும், எல்லாம் எனக்கு இருக்குது, நான் மற்றவங்களுக்கும் தானம் பண்ணுவேன், அப்படி பாடிட்டே இருங்க. ஏன்னா கஜானாக்களின் அதிபதியா இருக்கிறீங்க தானே, இருந்தால் தான் கஜானா வேலை செய்யும் இல்லையா? குணத்தின் சக்தியின் எல்லாத்தையும் இனிமேல்ட்டு தான் நீங்க ஆகணுமா? ஏன்னா பாபா குழந்தை ஆகுறது தான் அதிபதி ஆகுது. குழந்தை பிறந்தோடனே அப்பாவுடைய சொத்துக்கு அதிபதி தானே, அந்த மாதிரி தான் இங்கேயும். அப்ப அதிபதியாகவோ ஆகிட்டீங்க, ஆனால் பாதுகாக்கிறது எந்த அளவு வந்திருக்குது? அந்த கஜானாவை மாயா கொள்ளடிச்சிட்டு போயிடுவான் இல்லையா? ஸோ அது எந்த அளவு பாதுகாப்பு வந்திருக்கீங்க? இது வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறீங்க. அதனால பாபா சொல்றாரு, இன்னைக்கு குழந்தை நாளைக்கு நான் அதிபதி அப்படின்ற இந்த குஷியிலே எப்பயும் நடனம் ஆடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பரா இல்லையா? பிரம்ம பாபா பார்த்தா தான் நாராயணன்ற போதையில எப்பயும் ஆடிக்கிட்டே இருப்பார் மனதுனால. சரி, இப்ப பாபா சொல்றாரு ரெண்டாவது பாயிண்ட், அனைவரும் நிச்சய புத்தி உடைய வெற்றி அடைபவர்கள் தானே. நிச்சயத்துல ஒருபொழுதும் மேல கீழே போறது இல்லை தானே இல்லையா? ஆடாத அசையாத மகாவீரர்கள் தானே நீங்க. மகாவீரருடைய விசேஷம் என்ன? எப்பொழுதும் ஆடாத அசையாதவர். எண்ணம் மற்றும் கனவுல கூட வீணான எண்ணம் வராத நிலை. பாருங்க. சரி, இப்ப பாபா சொல்ற எப்பவுமே ஆடாத அசையாதவர், எண்ணம் மற்றும் கனவுல கூட வீணான எண்ணம் வராத நிலை. இதுக்கு பேர் தான் ஆடாத அசையாத மகாவீரர்னு சொல்ல முடியும். நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. என்னென்ன நடக்குதோ அதுல நன்மை அடங்கி இருக்குது. எதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்க முடியலையோ அதை இன்னும் வரும் நாட்களில் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் பார்வையோட பார்க்காதீங்க. 3 காலங்களையும் தெரிந்தவராகி பாருங்க. இது என்ன இப்பொழுது, இது ஏன் இப்பொழுது என்று அந்த மாதிரி இருக்க வேண்டாம். 3 காலங்களையும் தெரிந்தவராகி பார்க்கறதுனால என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுல நன்மை இருக்குதுன்ற இந்த எண்ணம் தான் எப்பொழுதும் இருக்கும். அந்த மாதிரியே 3 காலங்களையும் தெரிந்தவராகி நடந்து கொள்கிறீர்கள் தான் இல்லையா? சேவைக்கு ஆதாரமானவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பாங்களோ அந்த அளவு தான் சேவையின் கட்டிடமும் உறுதியாக இருக்கும். பாபா என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. பிறகு பொறுப்பு பாபாவுடையதாக ஆகிடும். அதை பற்றி பாபாவுக்கு தெரியும். பாபாவின் காரியத்திற்கு தெரியும். எப்படி பாபா நடத்துறாரோ அப்படி நடந்தீங்கன்னா அதுல நன்மை நிரம்பி இருக்குது. அந்த மாதிரி நடந்துக்கொள், அந்த மாதிரி இரு அப்படின்னு பாபா சொல்றாருன்னா சரி பாபான்னு சொல்லணுமே தவிர அப்படி ஏன் பாபா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி ஐயா அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரி ஐயா மற்றும் இதோ வந்து விட்டேன் ஐயா என்று இருக்கவே, இதோ வந்துட்டேன் பாபா அப்படின்னு இருக்கணும். பிறகு பறக்கும் கலையில் சென்று கொண்டே இருப்பீர்கள், நிற்க மாட்டீர்கள். ஏனென்றால் லேசாகி விடுகிறீர்கள் இல்லையா? அப்படி சூப்பரா சொல்றாரு. அப்ப பாபா சார் நிச்சய புத்தி உள்ள வெற்றி அடைவீர்கள். நிச்சய புத்தி இருந்தாதான் தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். செய்யறது பாபா, நடத்துறது பாபா. கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அப்ப நடத்துறது பாபானா நான் செய்யறேன்ற அந்த உணர்வு இருக்காது, கருவின்ற உணர்வும் இருக்கும்.
அப்ப பாபா சொல்ற அந்த நிச்சயத்துல உங்களுக்கு மேல கீழே போகுதா, பாபா நடத்துறாரு எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? அப்ப பாபா சொல்றாரு நீங்க மகாவீரர் தானே. மகாவீரர்னா என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் ஆடாது அசையாதவர். எண்ணத்துல கூட ஒரு பெரிய துக்கம் நடக்கிறதுனா அந்த துக்கத்தை எண்ணத்துல கூட அனுபவம் செய்யாதவர். பாபா பாத்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னு விட்டுட்டு ஜாலியா பாபா சொன்னார் பார்த்தீங்களா 2 நாள் முன்னாடி ஸ்லோகன்ல, குழப்பத்தின் வசமாவதுக்கு பதிலாக சந்திப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாடுங்கன்ட்டு. ஸோ அப்படி சதா குஷியா இருக்கிறவங்க தான் மகாவீரர். கனவுல கூட உங்களுக்கு துக்கமோ அல்லது எந்த விதமான விகாரத்தின் அம்சம் கூட வரக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் இல்லையா அந்த பிராமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ முயற்சிட்டு இருக்கும்போது அதை மீறக்கூடாது, கனவுலையும் அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு பேர் தான் மகாவீரர். நீங்க அப்படித்தானே இருக்கிறீங்க. ஏன்னா பாபா சொல்றாரு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதுல கண்டிப்பா நன்மை அடங்கி இருக்குது. அது கண்டிப்பா பாபா சொல்லி இருக்கிறார். அதனால பாபா சொல்றாரு இப்ப நமக்கு தெரியாது அதுல என்ன நன்மை இருக்குதுன்ட்டு. ஆனா பாபா சொல்றாரு இப்ப தெரிஞ்சுக்க முடியாத வருங்காலத்துல நீங்களே தெரிஞ்சுக்கிட்டே போவீங்க. ஆஹா பாபா என்னை எவ்வளவு சூப்பரா எடுத்து வந்து விட்டுருக்கிற அப்படின்ட்டு. நம்மளுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆஹா பாபா எப்படியெல்லாம் நம்மளை இட்டாந்து வந்திருக்கிறாருன்ட்டு. ஸோ அதனால எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தோட அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. எதிர்காலம் என்ன, எதனால இது நடக்குது அதை பாருங்க. ஏன்னா பாபா எப்படி நன்மை தான் பண்ணுவாரு கன்ஃபார்ம். ஸோ இதுல பாபா என்னென்னலாம் நன்மையா இருக்கும் அப்படி யோசிங்க. 3 காலங்களையும் தெரிந்தவராகி பாருங்க. அதனால ஆனா இதுல இன்னொன்னும் நடக்கணும். அதாவது நடக்கிறத நீங்க சாட்சியா பாக்குறதுக்காக இதை சொல்றாரு. மற்றபடி கவனக்குறைவா இருக்கிறதுக்காக சொல்லல. சரி நடக்கிறதெல்லாம் நன்மைதான் இருக்குது அப்படின்ட்டு பாபாவை நினைக்காம ஞானத்தை சிந்தனை பண்ணாம ஜுவாலாமுகி யோகா பண்ணாம இருந்தீங்கன்னா மாட்டிக்குங்க. ஸோ அந்த அர்த்தத்துல சொல்ல அதுல நீங்க எப்பயுமே யுத்த மைதானத்துக்கு நடுவில் இருக்கிறதுன்னு ஞாபகம் இருக்கணும். மற்றபடி உங்களை சுத்தி நடக்கிறது நீங்க சாட்சியா பாக்குறீங்க. அதுல நன்மை அடங்கி இருக்குது. நீங்க மூக்க நுழைக்க கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது, சீரியஸா எடுத்துக்கூடாது, நாடக காட்சி பார்க்குற மாதிரி பார்க்கணும். அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப 3 கால ஞானம் தெரிந்தவராகி பாருங்கள். ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு என்ன பயிற்சியோ அதை அப்படியே சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு 3 காலங்களும் தெரிந்தவராகி நடந்துக்கிறீங்க தானே. சரி இது இந்த பாயிண்ட் முடிச்சோன்னே இன்னைக்கு பயிற்சியும் இதுல சொல்லிடுறேன், ஏன்னா அந்த அளவு பயங்கரமா இருக்குது. சரி பாபா சொல்றாரு 3 காலங்களும் தெரிந்தவராகி பார்க்கறதுனால. இப்ப பாபா சொல்றாரு இது என்ன இப்படி நடக்குது, இப்ப ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த நேரம் நடக்குது, அந்த மாதிரிலாம் கேள்வி வளையத்துல மாட்டிக்காதீங்க. 3 காலம் திரிகாலதர்ஷி நிலை, 3 காலத்தை தெரிஞ்சவராகி பார்க்கறதன் மூலமாக என்ன நடந்துட்டு இருக்கோ அதுல நன்மை இருக்குதுன்ற இந்த எண்ணம் தான் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி 3 காலங்களையும் தெரிந்தவராகி நீங்க நடந்துக்கிறீங்க தானே. சேவைக்கு ஆதாரமானவர்கள். அப்ப பாபா சொல்றாரு அப்ப பாருங்க எல்லாத்துலயும் நன்மை இருக்குப்பா பாபா பாப்பா. ஏன்னா சேவையில பாத்தீங்கன்னா பல விதமான சமஸ்காரம் வரும். அப்ப நீங்க இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் அப்படின்னா பாபா சொல்றாரு இல்லையா, ஒரு சமையல் பண்ணா எல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருக்கும். அப்ப பாபா சொல்றாரு இவங்க இருந்தா சேவைக்கு எடுத்துருவாங்க, அந்த பயம்லாம் தேவையில்லை. நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்களோ, அதாவது உறுதியா இங்க இருக்குன்னா ஆடாம அசையாம இருக்கிறீங்களோ, எல்லா நாடகம் எல்லாத்துலயும் நன்மை இருக்குதுன்னு இருந்தாதான் ஆடாம அசையாம இருக்க முடியும். ஸோ சேவை செய்யற நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்களோ அதை வச்சுதான் நீங்க செய்யற சேவையும் உறுதியா இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, பாபா என்ன சொல்றாரோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணிட்டே இருங்க. அதை சரியா பண்ண வேண்டியது பொறுப்பு பாபாவுடையது. அதை எப்படி பண்ணணும்ன்றது பாபாவுக்கு தெரியும். சூப்பரா சொல்றாருல, அதுதான் நாம நடத்துறத நினைக்காதீங்க. ஐயோ இது என்ன ஆயிடும் அது என்ன ஆயிடும் உங்க புத்தி யூஸ் பண்ணாதீங்க. பாபாவுடைய பொறுப்பு, பாபா சொல்லியிருக்காரு இப்படி பண்ணுங்க. மற்றபடி பொறுப்பு பாபாவுடையதாயிடுது. அதை என்ன பண்ணணும்னு பாபாவுக்கு தெரியும். ஏன்னா பாபாவுடைய காரியத்துக்கும் அது தெரியும் எப்படி பயன்படுத்திக்கிறதுன்ட்டு. அதனால பாபா சொல்றாரோ எப்படி பாபா நடத்துறாரோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு அது மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை. பாபா இப்படி பண்ணா சரி பாபா அப்படின்னா, ஏன் பாபா இப்படி பண்றது, இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பாபா வானிலை ஒன்று சொன்னா தோ இன்னைக்கே நான் அதை ஃபாலோ பண்றேன் பாபா அப்படின்ட்டு நீங்க பண்ணீங்கன்னா பறக்கும் கலையில பறந்துகிட்டே இருப்பீங்க, நிக்கவே மாட்டீங்க. ஏன்னா லேசாயிடுறீங்க இல்லையா அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சரி, ஏன்னா பொறுப்பு அவர் தலையில ஒப்படைச்சிட்டு நீங்க கண்ணை மூடி பண்றதா உங்களுக்கு வேலை. சுத்தி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐயோ இது எப்படி நடக்கவே நடக்காது, ஐயோ இப்படியா பண்றது இப்படியா அப்படியே நமக்கு வேணும். பாபாட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நம்ம லேசாகி போயிட்டே இருக்கும். சரி, இப்ப பாபா சொல்றாரு அந்த மாதிரி எல்லோருமே
இந்த உலகத்துல நான் கோடியில சிலரா இருக்கிறேன், அந்த சிலரிலும் சிலர் நானு. பாபாவே பொறுக்கி எடுத்திருக்கார். கோடியில சிலர், அந்த சிலரிலும் சிலராக என்னை பொறுக்கி எடுத்திருக்கிறார். அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கிறீங்களா? இது என்னுடைய வர்ணனை தான் முதல்ல உங்களுக்கு அனுபவம் ஆகுதா? ஒண்ணு ஞானத்தின் ஆதாரத்தினால இதை தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு யாருடைய அனுபவத்தையாவது கேட்டு அதன் ஆதாரத்துல நம்புறது, மேலும் மூன்றாவது தானே அனுபவம் செஞ்சு உணர்றது. ஆக நான் சென்ற கல்பத்தின் கோடியிலும் சிலரான, அந்த சிலரிலும் சிலரான உயர்ந்த ஆத்மானு உணர்தல் ஏற்படுதா? சூப்பரா சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாக்களின் அடையாளமா என்ன இருக்கும்? அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் விலக்கொலி தந்தையின் மீது விட்டில் பூச்சியாகி விழுபவர்களாக இருப்பாங்க, சுற்றி வருபவர்களாக இருக்க மாட்டாங்க. வந்தார், சுற்றி வந்தார், கொஞ்சம் பிராப்தி செய்தார் என்று அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனால் பலியாவது என்றால் இறந்து விடுவது. அந்த மாதிரி எரிந்து இறக்கக்கூடிய விட்டில் பூச்சிகள் தானே நீங்க. எரியறது தான் தந்தையின் குழந்தையாகிறது. யார் எரியிறாங்களோ அவங்க தான் ஆகுறாங்க. எரிவது என்றால் பரிவர்த்தனை ஆவது நல்லது. சரி, பாபா சொல்றாரு, அப்ப அந்த கோடியில சிலர்னா என்னுடைய அர்த்தம் எப்படி இருக்கணும்? ஸோ அப்படி அனுபவம் ஆகுதா? அப்ப இது பாபா சொல்றாரு, சரி அப்படியே பாபா சொல்ற கோடியில சிலர் அப்படின்னா அப்படி ஞானத்தை வச்சு புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு மற்றவங்க சொல்றாங்க, என்ன பாபா எப்படி திரும்ப வச்சிருக்கிறாரு, கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கறத வச்சு நம்புறது. இன்னொன்னு உங்களுக்கே அனுபவமா செஞ்சு உணர்றது இல்லையா? அப்ப எப்படி இருக்கணும்? நம்ம அந்த மூணாவது இதுதான் இருக்கணும், நம்ம அனுபவத்துல கொண்டுட்டு வரணும். ஆக நான் போன கல்பத்திலும் கூட கோடியில் சிலர், அதிலும் அந்த சிலரிலும் சிலரான உயர்ந்த ஆத்மான்னு உங்களுக்கே உணர்தல் ஏற்படுதா அப்படின்னு கேட்குறேன். சரி, அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதோடைய அடையாளம் என்ன இருக்குன்னா, அவங்க விலக்கொலி சுத்தி விட்டில் பூச்சி அப்படியே நெருப்புல வந்து பலியா இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா மேல விட்டில் பூச்சியா விழுந்துருவாங்களாம். மற்றபடி சுத்திட்டு சந்தேகப்பட்டு ஓடி போறவங்க அல்லது சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க, பலியே ஆகாம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர்ன்றாரு. வந்தார், சுற்றி வந்தார், ஏதோ கொஞ்சம் பிரார்த்தி செஞ்சார், அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. பலியாகிறதுனா அப்படியே இறந்துரு, தன்னுடைய புத்தியே கிடையாது. அப்படியே பாபா சொல்றாரு, அப்ப பண்ண அந்த தெய்வீக சக்தி டெஸ்ட் பேப்பர் வரும் பயங்கரமா. ஆனா அந்த டெஸ்ட் பேப்பர்லயும் பாபா சொன்னான்னு கண்ணை மூடிட்டு போகும்போது உங்களுக்கு யாரு துக்கம் கெடுக்க வந்தாங்களோ அவங்க உங்களை மகிமை பாடும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த சக்தி, பாபாவுடைய சக்தி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குது. அந்த சக்தியை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டீங்க, பொறுமை சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி. அப்ப நீங்க உணர முடியும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, எரியறது தான் பாபாவுடைய குழந்தை ஆகிறது. அப்பதான் தன்னுடைய அனுபவமாக ஆகும். இப்ப முழு பலி ஆகுனாதான் உங்களுடைய அனுபவம் ஆகும். யாரு எரியுறாங்களோ அவங்க தான் ஆகுறாங்க. எரியுறதுன்னா பரிவர்த்தனை ஆகுறதுன்னு அர்த்தம், நல்லது அப்படின்னு பாபா சொல்றாரு. சூப்பர் இல்லையா? இப்ப யாரு பலி ஆயிடுறாங்களோ, அந்த பாபான்ற ஜோதியில எரிஞ்சிடுறாங்களோ, அதாவது தன்னுடைய உடல், தன்னுடைய மனம், தன்னுடைய பொருள்ன்றதை மறந்து அனைத்தும் பாபாவுது, நான் ட்ரஸ்டி, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வேன் அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தன்னை மாற்றிக்க முடியும். அந்த அனுபவம் பிராமண வாழ்க்கை கோடியில் சிலரிலும் சிலன்ற அந்த இதை அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு சென்டர்ல அனைத்தையும் பொறுத்துட்டு போறவங்க எல்லாம் மற்ற கிளாஸ்க்கு வரவங்களும் பாராட்டுவாங்க, இவங்களால மட்டும்தான் இது முடியும் அப்படின்ட்டு இல்லையா? சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, எப்பயுமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரே சீரான நிலையில இருக்கணும். அதுக்கான ஈஸியான வழி என்ன? ஏன்னா எல்லாருடைய லட்சியமும் ஒண்ணுதான். எப்படி ஒரு தந்தை, ஒரு வீடு, ஒரே ஒரு ராஜ்யம் இருக்குமோ அதே மாதிரி இப்பவும் ஒரே சீரான நிலை. ஆனா ஒரே சீரான நிலையில இருக்கிறதுக்கான சுலபமான வழி என்ன கிடைச்சிருக்குது? ஒரே வார்த்தையில சொல்லுங்க. பாபா சூப்பரா சொல்றா, சூழ்நிலை மாறதான் செய்யும். பாபா சொல்றதுல அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். டெஸ்ட் பேப்பர் மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரே சீரான நிலை, அதே குஷா நிலை. அப்படியே அமிர்தவேல்ல பாபா போட்டோ முன்னாடி உட்கார்ந்துட்டு நீங்க யோகா பண்ணும்போது வர்ற அதே குஷி, அதீந்திரிய சுகம் நாள் ஃபுல்லா இருக்கணும். அப்ப என்ன ஆகணும்? அதே பாபா முன்னாடி இருக்கிற அதே நினைவு தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். அதுதான் பாபா சொல்ற. சரி, அப்படி ஒரே சீரான நிலை இருக்கிறதுக்கான ஈஸியான வழி என்ன? ஏன்னா எல்லாருடைய லட்சியமும் ஒண்ணு தானே. எப்படி ஒரு தந்தை, ஒரு வீடு, ஒரே ஒரு ராஜ்யம் இருக்குமோ அதே மாதிரி இப்பவும் ஒரே சீரான நிலை இருக்கணும். ஆனா பாபா அப்ப பாருங்க, சத்தியுகத்துல ஒரே ராஜ்யம் இருக்கும்,
இல்லையா? இப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா ஈஸ்வரிய ராஜ்யம், நம்மளுடைய வீடு மதுபன் அல்லது ஆத்மாக்களின் வீடு பரந்தாமம், ஒரே அப்பா கடவுள் அப்படின்னு இருக்கிற மாதிரி அவருடைய குழந்தைங்க எல்லோருக்குமே ஒரே சீரான நிலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி ஒரே சீரான நிலையில் இருக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன கிடைச்சிருக்குது, ஒரே வார்த்தையில சொல்லுங்கன்ற. சூப்பர் இல்லையா? ஆக்சுவலா முன்னாடி சொன்னதான், என்ன சொல்றேன்னா அந்த ஒரு வார்த்தை ட்ரஸ்ட். இதுதான் பெரிய விஷயம். இந்த ஒரு வார்த்தையில தான் ஒட்டுமொத்த ஞானமும் வருது, சத்தியுகத்தின் பதவியும் அதுல தான் நிர்ணயிக்கப்படுது. நான் பண்ணல, செய்பவர் செய்விப்பவர் பாபா. அவரு ஆர்டர் கொடுக்குறாரு, நான் செய்யறேன், அதோடைய பொறுப்பு அவருடையது, நான் ஏன் கவலை பண்ணேன். சூப்பர் இல்லையா? அதுக்கு பயங்கர தைரியமும் வேணும், முழுசா பலியாகணும். ஒருவேளை நீங்க ட்ரஸ்டி ஆகிடுறீங்க அப்படின்னா விலகி இருப்பவராகவும் அதே சமயம் அன்பானவராகவும் இருக்கிறதுனால ஒரே சீரான நிலை ஏற்பட்டுருது. பாருங்க, ட்ரஸ்டி ஆகுறீங்க அப்படின்னா விலகியும் இருக்கிறீங்க பற்றற்ற தன்மையில, அதே நேரத்துல அன்பானவராகவும் இருக்கிறீங்க இல்லையா? ஒரு பக்கம் விலகியும் இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பயங்கர அன்பும் இருக்குது பாபா கிட்ட. அப்ப என்ன ஆயிடுது, ஒரே சீரான நிலை. இந்த உலகியல் கவர்ச்சிகள்ல இருந்து விலகி இருந்தாலே ஒரே சீரான நிலை வந்துடும். இது இல்லாம பாபா கிட்ட அப்படி ஒரு அன்பும் இருக்கும்போது என்ன ஆயிடுது, அப்படி ஒரு உயர்ந்த நிலை ஏற்பட்டுருது. அதான் பாபா சொல்ற ஞாரா ஒரு பியாரா. அப்ப எப்பொழுது குடும்பஸ்தன் என்றால் இது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இங்கே அந்த மக்கள் கிட்ட பற்றற்ற அன்பு வைக்கிறது, அன்பாவும் இருக்கிறோம் அதே நேரத்துல விலகியும் இருக்கிறோம். அப்ப ஒரே சீரான நிலை ஏற்பட்டுருது. எப்ப குடும்பஸ்தன்னா அநேக விதமான என்னுடையதுன்றது அதிகம் வந்துடுது. என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை, என் கணவன், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய வேலை, அப்படியே எல்லாம் சுமையாயிடுது. இவங்க எல்லாம் என் பொறுப்பு அப்படின்ட்டு. ஆனா இது என்னுமே என்னது இல்லைன்னா, இது பாபா வருது, நான் ஏன் கவலை பண்ணணும் அப்படின்னு லேசா இருப்பீங்க. சில நேரம் என்னுடைய வீடு, சில நேரம் என்னுடைய குடும்பம், குடும்ப சூழ்நிலை என்றால் அநேக விதமான உறவு ரசனைகள்ல அலையிறது. ட்ரஸ்டி நிலை என்றால் ஒரு ரசனையில இருக்கிறது. ட்ரஸ்டி எப்பவுமே லேசானவராக எப்பொழுதும் முன்னேறும் கலையிலும் இருப்பாரு. இந்த முழு குரூப்பும் ட்ரஸ்டி குரூப் தானே. கொஞ்சமாவது என்னுடையது என்பது இருக்குது அப்படின்னா, என்னுடையது என்றால் குடும்ப சூழ்நிலை. எங்க என்னுடையது இருக்குமோ அங்க பாசம் இருக்கும். பாசம் உள்ளவர்களை ட்ரஸ்டின்னு சொல்லாம குடும்பஸ்தர்கள் தான் சொல்லுவோம். குடும்பஸ்தினராகவோ அரை கல்பம் இருந்தீங்க, மேலும் குடும்ப வாழ்க்கையில என்ன பிராப்தி கிடைச்சதுன்றத அனுபவம் செஞ்சிருக்கிறீங்க. இப்ப ட்ரஸ்டி ஆகுங்க. ஒருவேளை கொஞ்சமாவது குடும்பஸ்தன்ற நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை மதுபன்லே விட்டுட்டு போயிடுங்க. எது துக்கத்தின் உணர்வுகளை உருவாக்குமோ அதை விட்டுட்டு போயிடணும். மேலும் எது சுகம் கொடுக்கக்கூடியதோ அதைத்தான் நீங்க எடுத்துட்டு போகணும். நல்லது. சூப்பரா சொல்றாரு இல்லையா? அப்ப குடும்பஸ்தன்னாலே பாபா இன்னொரு வானிலையும் சொல்லியிருக்கிறாரு, கல்யாணம் ஆகாதவங்க தான், சரி கல்யாணம் பண்ணவங்க மட்டும்தான் குடும்பஸ்தன் இல்லை. யாருக்கெல்லாம் என்னுடையதுன்ற எண்ணம் வருதோ, எதன் மீதாவது நபர் மேலேயோ பொருள் மேலேயோ வேலை மேலேயோ வந்துச்சு அப்படின்னாலே அவங்க குடும்பஸ்தான் சொல்லியிருக்காரு. அதான் பாபா சொல்ற, குடும்பஸ்தான்னா நிறைய என்னுடையது அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எனக்கு என்ன நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் இதை வேலை செய்யணும், அப்படி இப்படின்னு போயினே இருக்கும். அப்படி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி என் வீடு, என்னுடைய குடும்பம், என்னோட குடும்ப சூழ்நிலை, இப்படின்ட்டு அநேக விதமான ரசனை, ஒரே சீரான ரசனையில இருக்கணும் பாபா நினைவுல. அதுக்கு பதில் இந்த மாதிரி ரசனை, மனசு இப்படி மேலே கீழே போறது, இப்படி புத்தி அலையிறதுக்கு பேர் தான் குடும்பஸ்தன். ஸோ குடும்பஸ்தனுக்கு ஆப்போசிட் தான் ட்ரஸ்டி. நான் குடும்பஸ்தன் இல்லை, ட்ரஸ்டி. இது பயங்கரமான சோமனம் இல்லையா? அப்போ ட்ரஸ்டி நிலைனா ஒரே ரசனையில் செய்பவர் செய்ய, நான் என் வேலை என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ட்ரஸ்டினாலே எப்பயும் லேசானவராக இருப்பாங்க. வேலை செய்யறது மட்டும்தான் என் வேலை, பலனை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருந்தால் தான் அவங்க எப்பயுமே பறந்துட்டே இருப்பாங்க, லேசாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு நான் இப்படி நினைச்சேன், இப்படிதான் நடக்கணும் அப்படின்லாம் அந்த பலன் மேல உங்களுடைய எண்ணம் போச்சு அப்படின்னா முன்னேறும் கலையில இருக்க முடியாது. அப்ப பாபா சொல்ற, இந்த முழு குரூப்பும் ட்ரஸ்டி குரூப் தானே இல்லையா? கொஞ்சமாவது என்னுடையது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது குடும்ப சூழ்நிலை. எங்க என்னுடையதுன்றது இருக்குமோ அங்க பாசமும் இருக்கும். பாசம் உள்ளவங்களை ட்ரஸ்டின்னு சொல்லாம குடும்பஸ்தர்கள் தான் சொல்லுவோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, என்னுடையது அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாத ட்ரஸ்டி குரூப் தானே. இப்ப நீங்க பார்க்க வந்தவங்க எல்லோரும் கொஞ்சமாவது என்னுடையதுன்னு வந்துச்சுன்னா, என்னுடைய குடும்ப சூழ்நிலை,
அப்படின்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பாசம் இருக்கும். பாசம் உள்ளவங்களெல்லாம் ட்ரஸ்டின்னு சொல்ல முடியாது, குடும்பஸ்தர்கள் தான். அது வந்து என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லை, என்னுடைய சென்டரு அப்படி நினைக்கிறது கூட, அது கூட ராயல் தங்கச்சங்கிலின்றாரு இல்லையா? அப்போ நம்ம எந்த தங்க சங்கிலியில் கூட மாட்டிக்கூடாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி அது இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால பாபா சொல்றாரு, கொஞ்சமாச்சும் குடும்பஸ்தன்ற நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மதுபனிலே விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு துக்கத்தை பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா துக்கம் வரும். அப்ப துக்கத்தின் உணர்வுகளை உருவாக்குறது எது? குடும்பஸ்த மனநிலை தானே. அதை அந்த என்னுடைய இதுன்றதை மதுபனிலே விட்டுட்டு போயிடுங்க. சுகம் கொடுக்கக்கூடியதை மட்டும் கூட எடுத்துட்டு போங்க. சுகம் கொடுக்கக்கூடியது எது? ட்ரஸ்டி அப்படிங்கிறது தான். ஸோ நல்லதுன்றாரு. சரி, இனிமையான தாதி அவர்கள் அம்பாலா மேளாவில் செல்வதற்காக பாப்தாதாவிடம் அனுமதி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். பாப்தாதா சொன்னாரு, பாப்தாதா அநேக குழந்தைங்களுடைய குஷியை பார்த்து குஷி அடைகிறாரு. சேவைக்காக நீங்க எங்க போனாலும் அநேக கஜானாக்கள் அநேகர்களுக்கு கிடைத்து விடுகிறது. எனவே நாடகத்துல இதுவரையிலும் செல்ல வேண்டும் என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நின்றுவிடும் என்றால் ஒரு நொடியில் நின்றுவிடும். எப்படி சாகார பாபாவை பார்த்திருக்கிறீங்க, தயாராகி இருந்தார். அவருடைய பங்கு முடிவடைந்து தயாராகி இருந்த போதிலும் செல்ல முடியவில்லை. முடிவடைந்து தயாராகி இருந்த போதிலும் செல்ல முடியவில்லை. அதே போல் இதுவும் நாடகத்தில் முடிவடைந்தது என்றால் ஒரு நொடியில் திடீரென்று நடக்கும். அதுவரை செல்லவும் வேண்டும், புத்துணர்வு ஆக்கவும் வேண்டும். ஏன்னா இது படிக்கும்போது ஒரு பிரதர் வந்து 21ஆம் தேதி முரளியில் வந்து ஒரு முஸ்லீம் பிரதர் கமெண்ட் போட்டிருக்காரு. பிரதர், நீங்கள் அந்த முரளி வீடியோ நடத்துறது நான் பார்க்கும்போது எனக்கு கண்ணு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு, அழுதம் கதறி கதறி. ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதை டைரக்டாக சிவன் எங்கள் வீட்டில் பூஜை அறைக்கு வந்து காலைல 2:45 3:45 மணி வரைக்கும் தினம் தினம் நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியல. இப்போ இன்னைக்கு ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸ்க்கு என்ன மைண்டில் வச்சுருக்கோமோ அது அப்படியே இங்கே வருதுன்னா அப்போ கண்டிப்பாக பாபா இதை வந்து நடத்தி இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் முன்னாடியே, இல்லையா? படிக்கும்போது அந்த மெத்தட் சொல்லும்போது உங்களுக்கே புரியும். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி இதுவும் நாடகத்தில் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நொடியில் திடீர்னு நடந்துடும். அதுவரை நீங்கள் போயிட்டு தான் இருக்கணும், புத்துணர்வு ஆக்கவும் வேண்டும். அனைவரின் இதயத்தை குஷிப்படுத்துவது இதுவும் மிகப்பெரிய புண்ணியம். அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அழைக்கும்போது எதிரில் பிரத்யட்சம் ஆகத்தான் வேண்டும். ஜட விக்கிரகங்களையும் ஆவாகானம், அதாவது அழைத்தல் செய்கிறார்கள் என்றால் அதிலேயும் உயிரோட்டம் இருப்பதாக அனுபவமாகுது. இந்த ஆபகானம் செய்வதும் இங்கிருந்து தான் தொடங்கியது. எனவே அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்து இப்பொழுது வாய்மொழியின் கூடவே எண்ண சக்தியின் சேவையும் செய்யுங்கள். இதுதான் இறுதி சக்திசாலியான சேவையாகும். அதையும் செய்யுங்கள் என்று கூறுங்கள். எண்ணத்தின் சக்தி மற்றும் வாய்மொழியின் சக்தி, மன சேவை மற்றும் வாய்மொழி சேவை இரண்டின் இணைந்த ரூபத்தில் சேவை செஞ்சீங்கன்னா சுலபமாக வெற்றி கிடைக்கும். பாருங்க, சூப்பரா பாபா சொல்றாரு. இப்ப குழந்தைங்க நல்லா குஷி அடைகிறீங்க, சேவைக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, பாபா குஷி ஆகுதான். ஏன் அப்படின்னா நீங்க போறது வந்து நீங்களும் குஷியா தான் போறீங்க, ஆஹா பாபாவுடைய சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அநேக கஜானாக்கள், நீங்க சொல்றதை மட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய முகத்துடைய ஜொலிப்பு, இது இல்லாம பாபா நிறைய காட்சிகள் வேற காட்டுவார். ஸோ நிறைய கஜானாக்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால பாபா சொல்றாரு, இந்த நாடகத்துல நீங்க எது வரைக்கும் சேவை செய்யணுமோ அது வரைக்கும் நீங்க போயிட்டு தான் இருக்கணும். அந்த போயிட்டு இருக்கிற பாட்டு தான் இப்ப நடந்துட்டு இருக்க. ஆனா பாபா சொல்லியிருக்காரு, சங்கம திடீர்னு முடியும்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ பிரம்ம பாபா தயாராக தான் இருந்தார், விலகி இருந்து தயாராக இருக்கும் சக்தி, அதை தயாராக இருந்தார், கூடவே விலகி இருந்தார். அதனால தான் கூப்பிட்ட உடனே டக்குன்னு போயிட்டார். இல்லைன்னா ஐயோ நான் இந்த சேவை செய்யணும் அந்த சேவை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, போச்சு. அப்போ ட்ரஸ்டி நிலை கிடையாது, இழுத்து போட்டு செய்கிற மாதிரி ஆகிடும். அப்போ பாபா சொல்றாரு, அவருடைய பங்கு முடிஞ்ச உடனே அவர் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. அதான் சொல்றாரு, தயாரா இருந்தாரு ஆனா அவரால் போக முடியல. அது மாதிரி பாபா சொல்றாரு, அதான் இப்பவே அதுக்கு முன்னாடியே எவ்வளவு பண்ணுமோ பண்ணணும். அதே நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு தயார் பாபான்ற அந்த நினைவும் இருக்கும். இதுல மாட்டிக்க கூடாது, ஏன்னா இதுலயும் மாட்டிக்கும். ஸோ அது வேற சான்ஸ் இருக்கு. இப்ப பாபா சொல்றாரு, நாடகத்துல இந்த பங்கு முடிஞ்சுச்சுன்னா அது ஒரு நொடியில திடீர்னு நடந்துடும். அப்ப கூப்பிட்டாங்கன்னா பாபாட்ட போயிடணும். அது வரைக்கும் மக்கள் சேவைக்கு கூப்பிடுறதுக்கு நீங்க போய் தான் ஆகணும், அவங்களை குஷிப்படுத்த தான் ஆகணும். ஏன்னா குஷிப்படுத்துறதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தான்.
அதனால எப்படி ஜட விக்கிரகத்துக்கு வந்து தாயே வா வானா நிறைய பேருக்கு அந்த அம்மன் சிலையை பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி உயிரோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இப்ப இந்த சேவைக்கு கூப்பிடுற இடத்துக்குலாம் நீங்க போறதுடைய நினைவாகத்தான் அங்க நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை ஆரம்பிக்கிறது இந்த சங்கமிகத்துல தான் நடக்குது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதனால கூடவே நீங்க மற்றவங்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுக்குறீங்க, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்க, கூடவே எண்ணத்தின் சக்தியின் சேவை, அன்பு அலைகள், அமைதி அலைகள், ஸோ அதை பரப்புற அந்த மனதின் சேவையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்க பண்ண போற மிக பவர்ஃபுல்லான சேவை இதுதான். இப்போ ஜுவாலாமுகி யோகாவே முழுக்க முழுக்க அதை பத்தி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா, அந்த சேவை தான். இப்போ பாபா சொல்றாரு அதையும் செய்யணும். நீங்க ஒரு சேவை செய்யக்கூடாது, இரட்டை சேவை செய்யணும். ஏன்னா இந்த எண்ணத்தின் சக்தி, வாய்மொழியின் சக்தி, இந்த ரெண்டுமே, அதாவது மனசா சேவை, வாய்மொழி சேவை, இந்த ரெண்டின் இணைந்த ரூபத்துல நீங்க சேவை செஞ்சீங்கன்னா ஈஸியா வெற்றி கிடைக்கும். ஏன்னா அது நல்லா தெரியும். ஒருத்தருக்கு சரியா புரிய வைக்க முடியலன்னா கூட அந்த யோகத்துல நிலைக்கிறதுல அவர் கான்சென்ட்ரேஷனோட ஒண்ணு சொன்னாருன்னா அங்க புரியாது. ஆனா இதுல என்னமோ இருக்குதுன்னு அவங்களுக்கு உள்ள போய் அப்படியே ஒரு பூகம்பத்தையே கிளப்பும். அதான் யோக சக்தி. ஆனால் ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா ஈஸியா வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த பிரதர் நார்த்தந்து புரியலன்னு அவங்க சொல்லட்டும், பிரச்சனை கிடையாது. யாருக்குமே ஃபர்ஸ்ட் புரியாதுதான். ஆனாலும் வந்தாங்கல்ல, அது உங்க யோக பலத்தினால வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப பாபா சொல்றாரு அதனால வர வைக்கிறது தான் முக்கியம். புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வராம போயிடுறாங்க. ஸோ அதுவா முக்கியம், வர வைக்கிறது தானே முக்கியம். அதுக்கு தான் எண்ணத்தின் சக்தியிலும் சேவை செய்யணுன்றாரு முதல்ல. அப்ப இன்னொன்னு சொல்றாரு, ஒரு சேவை செஞ்சீங்கன்னா ஒரு ரிசல்ட்லாம் கிடைக்கும். இங்க ரெண்டு சேவை அட் டைம்ல பண்றதுனால இரட்டை ரிசல்ட் கிடைக்கும், டபுள் மடங்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த இணைந்த சேவை மூலமாக. இப்ப பாபா சொல்றாரு முதல்ல எண்ணத்துடைய சக்தி, பிறகு வாய்மொழியின் சக்தி. அப்படி மனம் மற்றும் வாய்மொழி ரெண்டின் சேவை சேர்ந்தே இருக்கணும். சரி, முதல்ல அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாயால சொல்றீங்க அப்ப எண்ணத்தின் சக்தியே இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். வாய்மொழி சேவை செய்யும்போது மனச சேவை செய்ய முடியலன்னு இருந்துடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுங்களே, வாணி படிக்கும் போதும் பாபா நினைவு வர மாட்டேங்குது, மற்ற கூட பேசும்போதும் வர மாட்டேங்குது, சக்தி கொடுக்கறதும் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடாது. அது அந்த சக்திசாலி ஆக்குறது தான் ஜுவாலாமுகில ஒரே நேரத்தில் நிறைய இப்போ அப்படியே காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே வருது இல்லையா. சரி, இப்போ பாபா சொல்றாரு மனசேவையில வார்த்தைகள் சொல்ல முடியலன்னு இருக்கக்கூடாது, வாய் சேவையில மனச சேவை செய்ய முடியலன்னு இருக்கக்கூடாது. இப்ப பாபா சொல்றாரு வாய்மொழியின் சேவை செய்யறவங்க குறைவாக இருக்கிறாங்க, மற்றபடி மேற்பார்வை செய்பவர்கள் வேறு காரியத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க மனசேவை செய்ய வேண்டும். இதன் மூலம் வாயு மண்டலம் யோகம் நிறைஞ்சதாக ஆகிடுது. கூட்டத்துல சந்திப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் சந்திப்பின் கூடவே சேவைக்கான லட்சியமும் இருக்க வேண்டும். நான் சேவை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். பிறகு வாயு மண்டலம் சூழ்நிலை சக்திசாலியாக ஆகிடும். இப்ப பாருங்க பாபா சொல்றாரு வாய்மொழியை சேவை செய்யறவங்க கம்மியா இருக்கிறாங்க இல்லையா. ஒரு பட விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா ஒரு 50-60 பேர் போயிடுவாங்க, சில சமயம் 300 பேர் கூட போறாங்க. ஆனா அங்க பட விளக்கம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 5-6 பேர் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அவ்வளவுதானே படம் இருக்கும். ஸோ அப்போ மற்றவங்க எல்லா மனசுனாலும் அவங்க வைப்ரேஷனை பரப்பணும். மனச சேவையினால தூய்மை ஆகணும், இவங்க அப்படியே கோயிலுக்குள்ள வர்ற அந்த வைப்ரேஷனை அவங்க அனுபவம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வாயு மண்டலத்தையே நீங்க யோகம் நிறைஞ்சதாக ஆக்கணும். அப்பதான் அப்ப பாபா சொல்றாரு பாருங்க, அப்பதான் அது பலன் ஈஸியாக இருக்கும். கூட்டத்துல சந்திப்பு அதிகமா இருக்குது, ஆனா சந்திப்பின் கூடவே சேவைக்கான லட்சியமும் இருக்கணும். நான் சேவை செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். பிறகு வாயுமண்டலம் சூழ்நிலை சக்திசாலியா ஆகிடும், மேலும் சேவையும் 2 மடங்கு நடந்துடும். ஊக்கம் உற்சாகத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதுவும் மிக நல்லதுதான். ஆனா ஊக்கம் உற்சாகத்தின் கூடவே இந்த லட்சியத்தை வைக்கிறதும் அவசியம், நல்லது. அனைவருக்கும் மிகுந்த நினைவுகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப பாபா சொல்றாரு பாருங்க, நிறைய பேர் வரவங்க நல்லா பேர் விரும்பி விஐபிலாம் வந்தா எல்லாம் அப்படியே பிரதர் நான் இவங்க நான் இதா இருக்கிறேன் அதா இருக்கிறேன் எல்லாம் சந்திப்போம். ஆனா மனசா சேவையும் செய்யணும், சும்மா வாய் வழியா மட்டும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ சேவையும் நான் செய்யணுன்ற லட்சியம் வைக்கணும், குறிப்பாக மனசா சேவை, அதுதான் மெயின் இல்லையா. சும்மா கெத்து காட்டுறதுக்காக நம்ம போறோம், ஓகே, அதுவும் பாபா சொல்றாரு, அந்த பக்கத்துக்கும் மயங்குறாங்கன்னு சொல்றாரு தான். பட் இருந்தாலும் மனசா சேவையும் நீங்க செஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொருத்தர்கிட்ட வரும்போதும் உயிரோட்டமான தேவதை கிட்ட வந்த அந்த உணர்வை அவங்க அனுபவம் செய்யணும். அப்பதான் வாயு மண்டலம் சூழ்நிலை எல்லாமே சக்திசாலி ஆயிடும், சேவையும் 2 மடங்கு நடந்துடும். ஏன் சேவையில சம்ஸ்கார மோதல் வருதுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இந்த மனச சேவையை யாரும் பண்றதே இல்லை, அதுதான் காரணம்.
சரி, பாபா சொல்றாரு, அப்போ ஊக்க உற்சாகத்தோட இப்போ சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க, நல்லது. இன்னும் கூட என்ன பாபா சொல்றாருன்னா, ஊக்க உற்சாகத்தோடவே இந்த லட்சியமும் வையுங்க, மனசா சேவை கண்டினியூஸாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற லட்சியமும் வைங்க அப்படின்னு சொல்லி வாணியை முடிக்கிறாரு. வரதானம், சாதாரண தன்மை மூலமாக மகான் தன்மையை பிரசித்தி ஆக்கக்கூடிய சிம்பிள் மற்றும் சாம்பிள் ஆகுங்கள். இப்போ பாபா சொல்றாரு, எப்படி ஏதாவது ஒரு சிம்பிளான பொருள் ஒருவேளை சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா அது தன் பக்கம் அனைவரையும் ஈர்க்கும். அதே மாதிரி மனதில் எழும் எண்ணங்களில், சம்பந்தத்தில், விவகாரத்தில், வாழும் முறையில் யார் சிம்பிளாகவும் மற்றும் சுத்தமாகவும் இருக்கிறாங்களோ அவங்க சாம்பிள், அதாவது முன்மாதிரியாகி அனைவரையும் தன் பக்கம் இயல்பாகவே ஈர்ப்பாங்க. சிம்பிள் என்றால் சாதாரணம். சாதாரண நிலை மூலம்தான் மகான் நிலை பிரசித்தியாகுது. யார் சாதாரணம், அதாவது சிம்பிளாக இல்லையோ அவங்க பிரச்சனைக்குரியவங்கன்னு ஆகிடுறாங்க. சரி, இப்போ பாபா சொல்றாரு, இப்போ ஒருவேளை ஒரு சிம்பிளான பொருளே கூட, இப்போ பாருங்களேன், நல்ல காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு தூசி படிஞ்சிருக்கு. ஒரே ஒரு பொருள் மட்டும், அது சாதாரண பொருள் தான், ஆனால் பார்க்க அப்படியே அவ்வளோ தூய்மையாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இழுக்கும் எல்லோரையும். அதே மாதிரி பாபா சொல்றாரு, உங்களுடைய மனசில் வர எண்ணம், உங்களுடைய தொடர்பு, நீங்கள் செய்கிற காரிய விவகாரம், உங்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே யாருக்கு ரொம்ப எளிமையாகும், அதே நேரத்தில் பயங்கர தூய்மையாகவும் இருக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பிளாக இருக்கிறாங்களாம் எல்லோருக்கும். அதாவது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ முன்னுதாரணமாக இருக்கிறனால எல்லாரையும் அவங்க தன் பக்கம் வசீகரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவ்வளோ எளிமையாக இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு இன்டர்நெட்டில். அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் இல்லையா, ஆனால் அவர் யூஸ் பண்ண ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஆரம்ப கால பேசிக் நோக்கியா மொபைல் வச்சுருந்தார். இதுதான் தலைவன்ட்டு இன்னும் அவருக்கு மகிமை தான் படுறாங்க, அவர் சிம்பிளாக இருக்கிறதுனால இல்லையா. சரி, அதே மாதிரி தான் அப்போ இங்கே பாபா சொல்கிறாரு, அப்போ யார் தன்னை ஒரு சாம்பிள் முன்னுதாரணம் அப்படின்ற நினைவு இருந்து சிம்பிளாக சுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே மற்றவங்களை ஈர்ப்பாங்க. ஸோ சிம்பிளாக சாம்பிளாக இருக்கிறவங்க தான் முன்னுதாரணமாகவும் இருக்க முடியும். இப்போ பாபா சொல்ற சிம்பிள்னா சாதாரணம். சாதாரண நிலை மூலம்தான் மகா நிலை பிரசித்தி ஆகுது. யார் சாதாரணம், அதாவது சிம்பிளாக இல்லையோ அவங்க பிரச்சனைக்குரியவராக ஆகிடுறாங்க. எப்படி சூப்பராக சொல்றாருல்ல, சிம்பிளாக இருந்தால் தான் அவங்க மகான் பார்ப்பாங்க. சிம்பிளாக இல்லாமல் நான் யார் தெரியுமா அப்படின்னு அதிகாரம்லாம் காட்டினாங்கன்னா அவங்கள யாருக்குமே பிடிக்காது. பிரச்சனை, அவங்க கிட்ட போனாலே பிரச்சனை தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. சரி, சூப்பரான வார்தானம். ஸ்லோகன், மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று உள்ளபூர்வமாக சொன்னீங்க அப்படின்னா மாயா மூர்ச்சையடைய செய்ததனால் மூடிய கண்கள் திறந்துவிடும். சூப்பரா சொல்லுங்க, என்னுடைய பாபா அப்படின்னு மனசார நீங்க சொன்னீங்கன்னா சொன்ன உடனே மாயா செத்து போயிடுன்றார். நேற்று சொன்னார் இல்லையா, யார் என் கூட இருக்கிறார், பாபாவோட இருக்கிறன்ட்டு பெருமிதத்தோட நிச்சயத்தோட சொல்லுங்க, மாயா கிட்ட கூட நெருங்க முடியாதுன்றார். இப்ப என்னுடைய பாபா அப்படின்னு உள்ளபூர்வமா நீங்க சொன்னீங்கன்னா மாயா அப்படியே செத்து போயிடுன்றார். அப்ப செத்து போயிட்டா என்ன ஆயிடும்? மூடிய கண்கள் திறந்து விடும். இந்த ஞானக்கண்ணை மூட வைக்கிறதுக்கு தானே மாயா வந்துச்சு. மாயா சாயாச்சுன்னா என்ன ஆயிடும்? மூடிய ஞானக்கண் திறந்துடும், மீண்டும் நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாணி முடிச்சுட்டேன். சரி, இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸ் சூப்பரானது. இதே தான் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று வரையும் பண்ண ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அப்படி இல்லைன்னா நீங்கள் நேற்று வாணி வீடியோ பார்த்துக்கோங்க. சரி, அது கூடவே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி அதையுமே சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆத்மலோகம், அதாவது நான் ஆத்மா ஸ்வரூபம், 4 ஸ்வரூபம் இருக்குல்ல. ஸோ ஆத்மாவாக இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீங்க, ஆனால் பாபாவோட இணைஞ்சே இருக்கிறீங்க. உடலே இல்லை, வெறும் ஆத்மா. நான் ஒளியாகவே இருக்கிறதாக மனசால நினைவு பண்ணிட்டு இருக்கணும். இந்த பூமியிலே சிவனும் என்னோட ஒட்டி இருக்கிறார். நானும் சிவனும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒளி மாதிரி, ஒரு ஆத்மா மாதிரி தெரிகிற அளவுக்கு இணைஞ்சு இருக்கிறோம். ஸோ இணைந்த ஸ்வரூபத்தில் தூய்மையின் அதிர்வலைகளை இந்த உலகம் ஃபுல்லாக பரவ செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அமைதியாக இருந்தீங்கன்னா டக்குன்னு பரந்தாமத்தில் போய் அங்கேருந்தும் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் யாராவது தொடர்பில் வந்தால் தான் கீழே சக்தி கொடுப்பீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நேற்று பண்ணது என்னன்னா, கீழே இருக்கும்போது
அவங்க கிட்ட நினைக்கிறோம் அந்த ஒரு சக்தி உடல் உருவாக்கணும், அது இன்னைக்கு வேண்டாம். அவங்கள பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஆத்மாவா பார்க்குறீங்க, ஆத்மா உங்களுக்கு ஈக்குவலாக சக்தி கொடுக்குறீங்க, பிரகாசமாக ஜொலிக்க வைக்கிறீங்க. அப்படியே பாபாவும் நீங்களும் இணைஞ்ச ரூபத்தோட அவங்களையும் கூட்டிட்டு அப்படியே மேலே பரந்தாமத்துக்கு போய் அங்கே ஒளியை விட்டுட்டு வரீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சமமாக தூய்மையாக்கி விட்டுட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஸோ கடைசி நேரம் முக்திக்கான பயிற்சி, முக்தி கொடுக்கறதுக்கான பயிற்சி இது. சரி, இது 10 நிமிஷம் இந்த பயிற்சியிலே இருக்கணும். சரி, இன்னொன்று, பரந்தாமத்தில் யாரும் இல்லாதப்ப பரந்தாமத்துலேருந்து சக்தி கொடுக்குறீங்களா? அங்கே எப்படி நினைக்கணும்னா, சக்தி கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே மனக்கண்ணால இந்த பூமியில உள்ள ஆத்மாக்களுக்கு தானே கொடுக்குறீங்க. ஸோ ஆத்ம பயிற்சியும் ஆச்சு. அப்போ கீழே இருக்கிற ஆத்மாக்கள்லாம் அப்படியே தூய்மையாகி அப்படியே மேலே பரந்தாமத்துக்கு உங்களை சுற்றி வந்து நிற்கிது. அப்படி பார்க்குறீங்க. ஸோ மறுபடியும் சக்தி கொடுக்குறீங்க, மறுபடியும் கீழே வந்து எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இப்படியே பண்ணிட்டுருங்க 10 நிமிஷம். ஸோ தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறேன், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறேன், அப்படி கண்டினியூஸாக சொல்லுங்கள். அடுத்தது சூக்ஷ்மவாதன ப்ராக்டிஸு. ஸோ ஃபரிஸ்தாவாக இருக்கிறீங்க, உங்கள் உடலில் சிவபாபாவும் இருக்கார். ஸோ 2 பேரும் எப்படி பிரம்மபாபா உடலில் சிவபாபா இருக்கார், அது மாதிரி இணைஞ்சு இருக்கிறீங்க, ஃபரிஸ்தாவாக இருக்கிறீங்க, சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தூய்மை நதிகளில் பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எதிர வராங்க அப்படின்னா அவங்கள அப்படியே ஃபரிஸ்தாவாக்கி அப்படியே மேலே பறந்து போயிடுறீங்க. நீங்களும் போகிறீங்க, அவங்களும் சூக்ஷ்மவாதனத்துக்கிட்ட போய் விடுறீங்க. ஸோ உங்களுக்கு சமமாக ஃபரிஸ்தாவாக்குறீங்க. சரி, அங்கே போயிட்டு யாருமே இல்லைன்னா மேலே சூக்ஷ்மவாதனத்துல இருந்து சக்தி கொடுக்குறீங்க, தூய்மை அதிர்வலைகளை பரப்புறேன். இப்போ பறக்கும்போது என்ன, கீழே இருக்கிற மக்களை எல்லாம் ஃபரிஸ்தா வைக்க அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரீங்க. அப்படி மனக்கண்ணால் பாருங்க. வந்தோடனே மறுபடியும் அதே சக்தி கொடுக்குறீங்க, மறுபடியும் வராங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்தது பார்வதி, சிவசக்தி இணைந்த சொரூபம். நான் பார்வதி உடல்ல இருக்கிறேன், சிவனும் நானும் ஒரே உடல்ல இருக்கிறோம், இணைந்த சொரூபத்தில். ஸோ அதே தூய்மை அதிர்வலைகளை பரவ செஞ்சுட்டே இருக்கிறோம். யாரும் இல்லைன்னா அப்படியே கோயிலுக்குள்ளே போய் கோயில் சாமி சிலையில் பிரவேசமாகி சக்தி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்கள் தொடர்பில் வந்தாங்கன்னா டக்குன்னு இங்கேயே நீங்கள் உயிரோட்டம் உள்ள அம்மனாக மாறணும். மாதிரி எதிர இருக்கிறவங்களும் அம்மனாக மாற்றி கோயிலில் இட்டுட்டு போய் அவங்களுக்கு பூஜை பண்ணுற அலங்காரத்தோடு வைக்கணும். அப்படின்னா நான் சம்பூர்ண நிலையை ஆக்கி பார்க்குறீங்க, அப்படி வைக்கிறீங்க. அது இல்லாமல் அவங்களுடைய மகிமை பாடுறது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய குறைகள், அவங்க என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கவனமே இருக்கக்கூடாது, இதிலே பிஸியாக இருக்கணும். அதை கோயிலில் இருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா, கோயிலில் உங்கள் பக்தர்கள் வராங்க இல்லையா, வரவங்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்து அவங்களும் தேவதையாக்கி கோயிலில் உட்கார வச்சிடணும் ஒரு சிலையில். சரி, அடுத்தது நாராயணன் ஸ்வரூபம் அல்லது லக்ஷ்மி ஸ்வரூபம். ஸோ நாராயணனாகவோ அல்லது ஸ்ரீலக்ஷ்மியாகவோ நீங்கள் உயிரோடு இங்கே இருக்கிறீங்க, ஆனால் எல்லாத்துலேயும் ஆத்ம உணர்வு இருக்கணும். ஸோ உங்கள் தொடர்பில் வர்றவங்கள அப்படியே நீங்கள் தேவதையாக ஆக்கி சத்தியுகத்திலே இருக்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மாவே நான் சத்தியுகத்தில் இருக்கிறேன், தூய்மையின் அதிர்வலைகளை பரவச்சேறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுமே 10 நிமிஷம் பண்ணணும், ஒன்றும் அப்படி பண்ணுங்கள். இப்போ கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராக்டிஸ் தான் இன்னைக்கு வாணியோட ரிலேட்டடாக வரும். என்ன அப்படின்னா, இதை பண்ண விடாமல் பண்ணது மாயா, காரணம் அலட்சியம். ஸோ கூடவே இன்னொன்று பண்ண போகிறோம். பாபா சொன்னார்ல, இந்த நிகழ்கால கண்ணாடியும் எதிர்கால கண்ணாடியும் ஒன்றா வைங்க, நான் தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு காரியம் பண்ணும் பொழுதும், இந்த சேவை பண்ணாலும் சரி, இந்த மனசா சேவை, இந்த ஜுவாலாமுகி இதை பண்ணாலும் சரி, பண்ண முடியாத மாதிரி ஒர்க் சூழ்நிலையை மாற்றினாலும் சரி, என்ன பண்ண போறோம்னா அந்த கடைசி நேர காட்சியை அப்படியே படம் மாதிரி உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் செய்கிறீங்க. இது எப்படின்னா, நான் வேற ஒரு உதாரணம் வச்சுருந்தேன், ஆனால் பாபா இப்போ வேற மாதிரி சொல்லிட்டார். நான் என்ன உதாரணம் வச்சுருந்தேன்னா, இப்போ ஒரு மியூசிக் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவுட்புட் என்னன்னு அப்போவே கேட்பாங்க அவங்களே. எல்லாருக்கும் அது எப்படி கேட்கும்ன்றதை அதை ரெக்கார்ட் பண்ணுறது கேட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி டாக்டர் கூட ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த மிஷினை பார்ப்பார், எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே தான் இங்கே பண்ணுவார். அதே மாதிரி கடைசியில் என்ன நடக்கும், உங்களுடைய கர்மத்தின் ஒவ்வொரு பாலனும் கடைசியில் பிரதிபலிக்கும் இல்லையா, அதை கண்ணாடியில் நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் தர்மராஜ் முன்னாடி போட்டு காட்டுவாரு, அது நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீனையும் பார்க்குறீங்க, இங்கே நடக்கிறதையும் பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் சக்தியை கொடுக்குறீங்கன்னா அங்கே என்ன ஆகும், உங்களுக்கு பூஜைகள் நடக்கும். ஸோ அதை அந்த கண்ணாடியில் பார்ப்பீங்க. அடுத்தது என்ன நடக்கும், பிரஜைகள் உங்கள் ராஜ்யத்தில் இருப்பாங்க, அதை கண்ணாடியில் பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே அலட்சியமாக இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே பிளாங்காக இருக்கும், கம்முன்னு இருந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் பதவி குறையும். இதை உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றதையும் அங்கே படம் பிடிச்சி காட்டுவார். ஏன்னா சொன்னார்ல, என்ன செய்றீங்கன்னு செஞ்சு காட்டிட்டு அதுக்கான தண்டனை அனுபவின்னு இல்லையா. ஸோ ஐயோ அலட்சியமாக இருக்கிறது அதில் வருது, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு டக்குன்னு மனசு சேவை ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காகவே. அடுத்தது ஒருத்தர் கூட பழகும்போது ஏதோ ஒரு துக்கம் எண்ணங்கள் தனியாக இருக்கும்போது கூட அவங்கள பற்றி தவறான எண்ணங்கள் பண்ணால் கூட இதுக்கு அங்கே என்ன, இதுதான் திரிகாலதர்ஷி நிலைன்றது. இங்கே பண்ணுறதோடய இது பார்த்தீங்கன்னா திரிகாலதர்ஷி நிலை யோகம்னு நீங்கள் சொல்லலாம், கர்ம கணக்கின் விதியை வச்சு பண்ணுற யோகம்னு சொல்லலாம். ஸோ இங்கே பண்ணுறதோடைய விதி அங்கே என்ன ஆகும், இங்கே ஒருத்தருக்கு துக்கம் கொடுத்தா அங்கே நீங்கள் எப்படி துடிப்பீங்க, அதையும் பார்ப்பீங்க. இன்னொன்று,
நான் 1000 கோடி ஆத்மாக்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நடக்கிற கதாநாயகன் சொன்னோம் இல்லையா? அப்போ நீங்கள் இங்கே பண்ணுறதை வந்து அத்தனை பேரும் பார்க்குறாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கெல்லாம் கோர்ஸ் கொடுத்தீங்களோ அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நந்தா பிரதர் ஒரு கேள்வி கேட்டார் ஜுவாலாமுகி யோகா குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில். என்ன கேட்டார்னா, உங்களுடைய எதிர்கால தேவதை அப்படி நீங்கள் யார்? இப்போ மம்மாவை தான் துர்கைன்றாங்க, அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு. அதை நான் பார்க்கல. ஆனால் எல்லாரும் வந்து பிரதர் நீங்கள் என்ன, நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கணும் நிறைய பேர் போட்டாங்க. அப்போ பாருங்க, அப்போ இங்கே எதிர்பார்க்குறாங்கன்னா அங்கேயும் எதிர்பார்ப்பாங்க. நம்ம உருவாக்குனவங்க எல்லாமே அந்த இடத்துல நம்மளுடைய நடத்தை கேவலமாக இருந்தால் கண்டிப்பாக, அதாவது எப்படி பிரம்ம சொல்லுவாங்களே, ரொம்ப கீழான இருந்தால் காரி துப்புவாங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி நம்மளை பார்த்து அவங்க காரி துப்புறத மனக்கண்ணால பாருங்க. அப்போ எப்படி வலிக்கும். ஏன்னா பாருங்களேன், இப்போ ஒரு சிலர் வந்து இன்டர்நெட்லலாம் தவறான படங்கள் அவங்களுடைய இது வெளியே வந்துச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அதுவே அவங்களுக்கு அவ்வளோ வேதனை கொடுக்குதுன்னா இது எவ்வளோ வேதனை கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களுடைய குணங்கள், எண்ணத்தில் கூட அசுத்தமான விஷயங்கள் வராமல் பார்த்துக்குவீங்க. ஸோ அதுதான் இதோடைய. ஸோ அதை வச்சு பாருங்க. பாபா வந்து அலங்காரத்தை பார்க்க சொல்கிறாரு. ஓகே, அதுவும் ஓகே தான். ஸோ இதை பண்ணீங்கன்னா அந்த அலங்காரத்தையும் பார்க்க தான் போறீங்க, கூடவே தண்டனையும் சேர்த்து பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஏன்னா பாபாவுடைய மானியை பார்த்தீங்கன்னா தண்டனை, ஒரு பக்கம் தண்டனைக்கான பயத்தையும் சொல்லுவார், இன்னொரு பக்கம் பதவிக்கான குஷியும் சொல்லுவார். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்மளை பக்குவப்படுத்துறாரு. ஸோ இதை நடைமுறை தாரணையில் ஒரு வினாடி விடாமல் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதும் மனக்கண்ணில் இது ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கும்போது இதையும் ஸ்லைட்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் இது கட்டானாலும் கட்டாகுதல்னாலும் உங்களுக்கு தவறான செயலை செய்யவே மாட்டீங்க. நீங்கள் அனுபவத்தை அவசியம் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்லையும் சொல்லுங்கள். ஜுவாலாமுகி யோகா குரூப் மட்டும்தான் நம்மளுது. ஏன்னா மற்றவங்க வந்து நிறைய மற்ற இதுன்னு நினச்சிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதில் மட்டும்தான் இருக்குது, அதில் மட்டும்தான் இது போடுறோம். அது இல்லாமல் யூடியூப்லையும் சொல்கிறோம். ஸோ அதில்னா கூடவே எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஓம் சாந்தி.